இது பார்க்கலாம். வந்தே பரம் பிரம்மா நிதானகம் ஸ்ரீ வந்தே குரும் சாந்தம் உமேஷமேஷம் வந்தே சிவானந்த குரு பிரவீணம் வந்தே சதா ஞானபி வந்தனீய ஆனந்த சுகதாகார அகண்டானந்த விக்கிரகம் தயாதிமதி சந்துஷ்டம் வந்தேகம் மம சத்குரும் ராகாதிரோகான் சததானுஷக்த நசேஷகாய பிரசுதானசேஷான் ஔத்சூக்யமோகா ரதிதாஞ்சகானே யோ பூர்வவைத்யாயே நமோஸ்து தஸ்மை. இதன் அர்த்தம், தேகத்தினுடைய அனைத்து பகுதிகளிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் சிநேகம் மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்றன. விருப்பு வெறுப்பு முதலான பெரும் வியாதிகள் யார் ஒருவரால் வேறறுக்கப்படுகின்றதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கு நமஸ்காரம் என இந்த பாடல் சொல்லுன்னு சொல்லிட்டு, இப்போ நம்ம பிதாஜியோட நேரடி சீடர் ஒருத்தர் சாரங்கபாணின்னு ஒரு நிறைய பாட்டு எடுத்திருக்காரு. அவரோட பாட்டு ஒண்ணு பார்க்கலாம். ஓகே. சுதிலாரசவாதம் கேளடா சுகம் பெரணி பூதலங்களில் இளமையை வாழு சுதிலாரசவாதம் கேளடா. பூட்டி காற்றினை ஊட்டி நீட்டிடும் மனமெனும் வீர மருந்தினை கூட்டி வன்குணம் என்ற சேலை மேலே ஒட்டி இனிமை ஆங்கார சொன்னத்தை மேலாட்டி எளிய முறையில் தெளிவு பெருக எட்டிரண்டு விரட்டியிட்டு பேதம் இலா சிவ அக்னியை தொட்டு ஒரு காட்டினை அந்தரத்தே விட்டு ஊதடாத்திய வாதனை ஒழிந்திட பூதடாத்திய வாதனை ஒழிந்திட சுதிலாரசவாதம் கேளடா சுகம் பெரணி தீடமோடு பூடம் இட்டிட தீடமோடு பூடம் இட்டிட சீவ உன்மேனி சீவக்கும் ரோமங்கள் கருக்கும் உன்மேனி சீவக்கும் ரோமங்கள் கருக்கும் மனிதன் நீ கடவுள் உறைந்திடும் கைவல்யம் காட்டும் சாரங்க பாணி கூட்டும் மருந்தானே சுதிலாரசவாதம் கேளடா
சுகம் பேரணி. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரங்கள். உடம்பினுடைய சகலவிதமான பாகங்களிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் ஸ்நேகம், மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்றன. ராகத்து வேசாதிகளான விருப்பு வெறுப்பு எனும் பெரும் வியாதிகள் யார் ஒருவரால் வேறற அறுக்கப்படுகிறதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கே நமஸ்காரம். இன்னைக்கு நான் பேசணும்னு சொல்லி நான் நினைச்சிருந்த டாபிக் என்ன அப்படின்னா, இந்த சமாதி அடக்கம் செய்யக்கூடிய அந்த முறைகளை பத்தி சாமி உலக சாந்திக்குள்ள ஜீவிதம்ங்கிற நூல்லே எழுதியிருக்கிறாரு. சித்த வித்தை அப்படின்னு சொல்லக்கூடிய நூல்லே எழுதியிருப்பார். அதாவது இந்த சித்த வித்தையை பயிற்சி செஞ்சு அதை சரியாக புருவ மத்திய தியானத்தோட அந்த ஜீவனுக்கு தேவையான அந்த ஊர்த்துவ கதி, அதாவது மேல்கதி அடைஞ்சு ஒருத்தர் செத்து போகாமல் மரணம் அடைந்தால் சாமி சொன்ன முறைப்படி அவருக்கு சமாதி கட்டடம் அமைக்கப்படணும், அவர் அந்த வகையில தான் அடக்கம் செய்யப்படணும்னு சொல்லியிருப்பாரு. இங்க நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, செத்து போகாமல் மரணம் அடைந்தால் அப்படின்னு ஒரு வார்த்தையை அங்க எழுதுவார். ஸோ நம்மெல்லாம் மரணமில்லா பெருவாழ்வு அப்படின்னு நம்ம இந்த சாகா கல்வி அப்படின்னு இதை சொல்லுவோம். ஆனா இங்க சாமி செத்து போகாமல் மரணம் அடைந்தால்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்றாரு. அப்போ செத்து போகிறதும் மரணம் அடைகிறதும் வேற வேற தானா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு வருது இல்லைங்களா? ஸோ அது ரெண்டும் கண்டிப்பா வேற வேற தான். அதனால தான் அதுக்கு 2 வார்த்தைகள் அங்க கொடுத்துருக்குறாங்க. அது ஒரே அர்த்தத்தை கொடுக்கறதா இருந்தா அந்த ஒரு வார்த்தையே போதுமானதா இருந்திருக்கும். இங்க 2 அர்த்தம் வந்ததுக்கு காரணம், அங்க 2 வார்த்தைகள் வந்ததுக்கு காரணம், அங்க 2 அர்த்தங்கள் இருக்குது. செத்து போறதுங்கிறது வேற, மரணம் அடைகிறதுங்கிறது வேற. நம்ம உலக வழக்கத்துல அது ரெண்டையும் ஒன்னா பார்க்கலாம். இறைவனடி சேர்ந்தார், இயற்கை எய்தினார், அகால மரணம் அடைந்தார் அப்படின்னு சொல்லி செத்து போயிட்டாரு, சாகடிக்கப்பட்டார், கொல்லப்பட்டார் அப்படின்னு என்னென்னமோ நம்ம வார்த்தைகள் போட்டுக்கலாம். ஆனா எல்லாத்துக்கும் நம்ம ஒரே மீனிங் தான் வச்சிருக்கிறோம். உள்ள ஜீவன் கிடையாது, அது வெறும் பிணம் அப்படிங்கிற மீனிங் தான் நமக்கு இங்க கவனிச்சுட்டு இருக்கிறோம். ஆனா சாமி அந்த இடத்துல 2 வார்த்தைகளை உபயோகப்படுத்தி இருக்கிறாருன்னா அப்ப 2க்கும் வேற வேற அர்த்தங்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தமா இருக்குது. அப்ப முதல்ல செத்து போறது அப்படிங்கிறதையும் மரணம் அடைகிறது அப்படிங்கிறதுக்கான வித்தியாசங்களை கவனிக்கணும் அப்படின்னா முதல்ல இது 2 என்னன்னு முதல்ல நமக்கு தெரியணும். செத்து போறதுனா என்னன்னு ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியணும். ஒருத்தர் செத்து போறாரு அப்படின்னு சொன்னா அவருக்கு ஆயுள் குறைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு நாம சொல்றோம். உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் ஏன் செத்து போறாரு அப்படின்னு இந்த பாமர ஜனங்களை கேட்டோம் அப்படின்னு சொன்னா, அவரு வயசாயிடுச்சு செத்து போயிட்டாரு, உடல் உறுப்புகள் சேதம் ஆயிடுச்சு செத்து போயிட்டாரு, வியாதி வந்துருச்சு செத்து போயிட்டாரு, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு செத்து போயிட்டாரு, சூசைட் பண்ணிட்டாரு செத்து போயிட்டாரு, ஒருத்தர் மேல இருக்கக்கூடிய விரோதத்தினால கொல்லப்பட்டாரு அதனால செத்து போயிட்டாரு, இன்னமும் அறியாமையில இருக்கக்கூடியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அவன் ரொம்ப கெட்டவன் அதனால இறைவன் அவனை சீக்கிரமா கூப்பிட்டுக்கிட்டாரு, இவன் ரொம்ப நல்லவன் அதனாலேயே இறைவன் அவனை ரொம்ப சீக்கிரமா கூப்பிட்டுக்கிட்டாரு அப்படின்னு கூட சொல்றதெல்லாம் இருக்குது. ஆனா சயின்டிபிக்கா அது என்ன சொல்ல வருது அப்படின்னா, உடம்புல அந்த ஆற்றல் இல்லை, அந்த உடம்புக்கு தேவையான அந்த இயக்கு சக்தி அங்க கிடையாது, அது தீர்ந்து போயிடுச்சு அதனால செத்து போயிட்டாங்க. இல்ல சயின்டிபிக்கா கூட உடல் உறுப்புகள் சேதம் ஆயிடுச்சு, இந்த உடம்பு இயங்குறதுக்கு தகுதியை இழந்துருச்சு அதனால செத்து போயிட்டதா கூட அவங்க சொல்லுவாங்க. அது போல சாமி சிவானந்த பரமஹம்சர் சித்த வேதத்துல நாம செத்து போறதுக்கான காரணங்கள் இதை போல அல்லாமல் சாமி சொல்லக்கூடிய அவருடைய அனுபவத்துல அவர் கவனிச்ச அந்த காரணங்களை தான் இன்னைக்கு நம்ம கவனிச்சு பார்த்து செத்து போறதுன்னா என்னங்கிறது தெரிஞ்சுக்க போறோம். அப்படி சித்த வேதத்துல செத்து போறதுக்கான காரணங்களாக நம்ம பொதுப்படையா சித்த வேதம் படிக்கும் போது நம்மளுடைய ஜீவசக்தி தீர்ந்து போயிடுச்சு அதனால செத்து போயிட்டோம்னு சொல்றோம். ஆனா அவரு வெவ்வேறு சூழ்நிலைகள்ல வெவ்வேறு டாபிக்ல அவர் செத்து போறதை பத்தின குறிப்புகளை அங்க கொடுக்குறாரு. ஸோ அதைத்தான் இப்போ 1 by 1 நம்ம இங்க பார்க்கணும்னு நினைக்கிறோம். முதல் அத்தியாயத்திலேயே பாத்தீங்கன்னா மாயைனா என்ன பிரம்மம்னா என்ன அப்படிங்கிற ஒரு விளக்கம் கொடுக்கும்போது
எது ஒன்று இல்லாமல் ஆகிறதோ அதுதான் மாயை அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த யாதொன்று அப்படிங்கிறது அறிவு, அது ஜீவசக்தியான வாயு அப்படின்னு சொல்லியிருப்பார். அது நமக்குள்ளார இருந்து வெளியில பிரதிபலிச்சு போகுது. வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்தறிவதற்கும், கேட்டறிவதற்கும், முகர்ந்தறிவதற்கும், சுவைத்தறிவதற்கும், தொட்டறிவதற்குமா இப்படி 5 வகையான துவாரங்கள் மூலமாக அது வெளியில போகுது. இந்த 5 புலன்கள் வழியாக வெளியில போய் வெளியில இருக்கக்கூடிய விவகாரங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது போகுது. அப்படி நம்மள இருந்து பிரதிபலிச்சு வெளியில போகக்கூடிய அந்த சக்தி அப்படி போகிறதுனால தான் வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களை கேட்கவும் காணவும் செஞ்சுட்டு இருக்கிறோம். அப்போ நமக்குள்ள இருக்கக்கூடிய பொருளை நாம இழந்துதான் இந்த வெளியில இருக்கக்கூடிய விவகாரங்களை நம்ம அறியறோம். அப்படி நாம் அதை வெளியில விட்டு தீர்க்கும் போதுதான் நாம செத்து போகிறதுக்கான நிலைமைங்கிறது ஏற்படுது. கடைசியில அதை அறிவதற்கான அந்த வஸ்துவே தீர்ந்து போயிருது. அதை நம்ம செலவு பண்ணி தீர்க்கிறோம். கொடுத்திருக்கக்கூடிய விஷயங்களை எதுக்கு உபயோகப்படுத்தணுமோ அதுக்கு உபயோகப்படுத்தணும். அதை தவிர்த்து அனாவசியமாக செலவு பண்ணணும்னு சொன்னா அந்த சார்ஜ் தீர்ந்து போக தான் செய்யும். அப்போ நம்மள இருக்கக்கூடிய அந்த அறிவாக இருக்கக்கூடிய ஜீவசக்தியான வாயுவை நம்ம வெளியில கொண்டு போகும்போது தான் நாம செத்து போகிறதுக்கும் ஒரு காரணமாகிறதா சாமி சொல்றார். இதே 3ஆம் அத்தியாயத்துல கவனிச்சு பார்த்தோம்னா பாவம் புண்ணியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி பேசியிருப்பாரு. அதுல நமக்குள்ளார தனம் ஒண்ணு இருக்குது. அந்த தனம் இருக்கிற வரைக்கும் தான் நாம ஆரோக்கியமா சுகமா இருக்க முடியும். அந்த தனமானது புண்ணியமாக இருக்கக்கூடிய தனமானது தீர்ந்து போகும்போதாகவும் ஒருத்தன் செத்து போறான். அப்படி செத்து போனவனை பார்த்து நம்ம என்ன சொல்றோம்? பாவம் அப்படின்னு பரிதாபப்படுறோம். ஒரு சாவு வீட்டுக்கு போனோம்னு சொன்னா சே எவ்வளோ வாழ வேண்டிய வயசு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்படி போயிட்டாரு அப்படின்னு பரிதாபப்படுவோம். அப்போ அந்த பரிதாபப்படும் போது கூட பாவம்ங்கிற வார்த்தையை சேர்த்தி தான் அங்க சொல்ல வேண்டியதா இருக்குது. பாவம், இந்த வயசுல இப்படி ஆயிடுச்சு அவருக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ நம்மள இருக்கக்கூடிய அந்த சக்தியானது சலித்து வெளியில போகும்போது அது பாவமாக ஒரு செயலாக மாற்றம் அடையுது. அந்த பாபத்தினால தான் நாம செத்து போறோம். அதைத்தான் இயேசு கிறிஸ்து கூட சொல்லுவார், பாபத்தின் சம்பளம் மரணம். அது டிரான்ஸ்லேஷன்ல செத்து போறத அவங்க மரணம்னு எழுதி வச்சிருக்கிறாங்க. அது லத்தீன் மொழியில இருந்து டிரான்ஸ்லேட் பண்ணும்போது இந்த செத்து போறதுக்கும் மரணத்துக்கும் ஒரே மீனிங் தானே வருதுன்னு சொல்லிட்டு பாவத்தின் சம்பளம் மரணம்னு எழுதிட்டாங்க. ஆனா உண்மையாவே அது மரணம் கிடையாது. அது செத்து போறதுதான் பாவத்தின் சம்பளம்ங்கிறது. இந்த உலகத்துல எத்தனை பேர் இது நாள் வரைக்கும் செத்து போனாங்களோ அத்தனை பேருமே பாபம் செய்தவர்கள் தான். புண்ணியம் செய்தவர்கள் செத்து போவதற்கு இடமே கிடையாது. அந்த பாபமானது எந்த வகையில நமக்கு சாமி புரிய வச்சிருக்கிறாரு அப்படின்னா, நம்மள இருக்கக்கூடிய சக்தியானது அனுலோமம் பிரதிலோமமாக மூக்கின் வழியாகவும் வாயின் வழியாகவும் வெளியில் போய் தீருகிறதே பாபம். அப்படி அது வெளியில் போகாமல் தன்னிலே அடங்கி இருக்கக்கூடிய அந்த செயல், அதுதான் புண்ணியோத்கிருஷ்ட சரீரம். அதுதான் புண்ணியத்தை காக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்குது. அப்போ புண்ணியமாக இருந்தால், புண்ணியம்ங்கிற செயலை செய்கிறதா இருந்தால் நாம செத்து போவதற்கு இடம் இல்லை. அது அனுலோமம் பிரதிலோமமாக வெளியில கொண்டு போய் தீர்க்கும் போது பாவமாகுது. அந்த பாபத்தினாலதான் நாம செத்து போறோம் அப்படிங்கிறார். அதே 3ஆம் அத்தியாயத்துல இன்னொரு கேள்வி கூட கேட்டிருப்பார். உங்களுடைய ஜீவனை நீர் நேசிக்கிறீரா? ஆமா குருவே நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அப்பொழுது செத்து போவீரான்னு ஒரு வார்த்தை கேட்கிறார். அப்ப நேசிக்கிறேன்னு சொல்றது வேற, அந்த ஜீவனை வெளியில போக விடாம தடுக்கிறதுங்கிறது வேற. அது ஒரு செயல்முறையா இருக்குது, இது வார்த்தையா இருக்குது. அப்ப வார்த்தையில நான் நேசிக்கிறேன்னு சொன்னா அது நேசமாகிறது கிடையாது. தன்னுடைய ஜீவனை தனக்குள்ளாரே நிலைநிறுத்தி அதை காக்கக்கூடிய செயலை செய்யணும். அந்த புண்ணியமாக இருக்கக்கூடிய செயலை செய்யணும். அதுதான் உண்மையான ஜீவ ஸ்நேகம் அப்படிங்கிறது. அதுதான் உண்மையான ஜீவ காருண்யம்ங்கிறது. அதை நாம செஞ்சோம்னு சொன்னா நாம செத்து போகவே மாட்டோம். ஆமா குருவே நான் செத்து போவேன் அப்படின்னு சொல்றதா இருந்தா அப்ப நம்மளுடைய ஜீவனை நம்ம நேசிக்கலாம்னு அர்த்தம். இப்ப இந்த 3ஆம் அத்தியாயத்துல இன்னொரு காரணத்தை சொல்றாரு. அவருடைய ஜீவனை நேசிக்காததான் இங்க செத்து போவதற்கு காரணமாகிறது. தன்னுடைய ஜீவனை நேசிக்கக்கூடிய யாரும் இங்கு செத்து போவதில்லை. அப்படிதான் மார்கண்டேயன் ஈஸ்வரனை நேசிச்சதுனால அவர் மார்பையும் கண்டத்தையும் தாண்டி எய்து
தன்னுடைய ஈஸ்வர சக்தியை தன்னிலே நிலை பெற செஞ்சு அதை வெளியில செலவாக விடாமல் தடுத்ததுனால அவர் சிரஞ்சீவியாக சிரத்துக்குள்ளே ஜீவித்திருக்கக்கூடிய அந்த அமரத்துவம், அந்த மரணம் இல்லாத ஒரு நிலைமையை, அந்த செத்து போகாத நிலைமையை அவர் அடைந்ததாக புராண கதைகள் கூட சொல்லப்பட்டிருக்கு. அவர் மார்க்கண்டேயன் எப்படி ஜீவனை நேசித்தாரோ, அந்த சிவனாக இருக்கக்கூடிய தனக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவனை நேசித்தாரோ, அது போல நாமளும் நேசிக்கும் போதாகவும் நாம செத்து போகாமல் தவிர்க்க முடியும். தன்னுடைய ஜீவனை நேசிக்காத யாரும், அதை செயல்முறைப்படுத்தாத யாரும் செத்து போக வேண்டிய ஒரு நிலைமையானது தான் இங்க இருக்குது அப்படிங்கிறதையும் இங்க சாமி நமக்கு தெளிவுபடுத்துறார். அடுத்தது 4ஆம் அத்தியாயத்துல ஈஸ்வரத்தினுடைய இலக்கணம் பத்தியும் உபதேசம் பத்தின விஷயமும் நிறைய விளக்கங்கள் வந்திருக்கும். உண்மையாவே அது ரொம்ப முக்கியமான சாப்டர். 22 அத்தியாயங்களிலுமே நாம அதிகமாக படிச்சு தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு அத்தியாயம்னா இதுதான். ஏன் அப்படின்னா, ஈஸ்வரன்னா யாருங்கிற அந்த விவரத்தை சாமி கொடுக்குறாரு. ஈஸ்வர சேவைனா என்னங்கிற விவரத்தையும் நம்ம இதுல தெரிஞ்சுக்க முடியும். நமக்கு உபதேசம்ங்கிறது எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குதுங்கிற விவரம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். பிராணாயாமத்தினுடைய விளக்கமும் அதை எதுக்காக செய்யறோங்கிற காரணமும் இங்க தெரியப்படுத்திருக்கும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்காம நம்ம இந்த விதையை பயில்றதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. வெறுமனே இதை மேலையும் கீழே நடத்திக்கிட்டே இருக்கலாம். ஆனா உணர்வு ரீதியாக நம்ம உள்ளுக்குள்ளார பயணிக்கணும் அப்படின்னு சொன்னா புரிஞ்சு அந்த வேலையை செய்யணும். அதை முழுசா தெரிஞ்சுக்கிட்டு அந்த வேலையை செய்யணும். தியரியே தெரியாம நாம ஒரு ப்ராக்டிக்கலா செஞ்சோம் அப்படின்னு சொன்னா அதுல பலன் உண்டாகிறது கிடையாது. தப்பான விஷயங்கள் நமக்கு உண்டாகும். இந்த கெமிக்கலோட இதை சேர்த்தா இந்த கெமிக்கல் கிடைக்கும்னு ஒரு பேசிக் நாலேஜோட நம்ம லேபுக்குள்ள போகணும். இல்லைன்னா கையில கிடைச்சதெல்லாம் எடுத்து போட்டோம் அப்படின்னா அங்கங்க புகை கிளம்பி வெடிச்சு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டுருச்சுன்னு சொன்னா இழப்பு நம்மளுக்காகத்தானே இருக்கும். அப்போ இந்த 4ஆம் அத்தியாயத்துல மரணத்தை பத்தின விரிவான விளக்கங்களை சாமி கொடுத்திருப்பாரு. அதுல சரீரம் அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கம் வரும்போது, ஜீவசக்தியான வாயு தான் சரீரம், அதுதான் சலித்து கொண்டிருக்கிறது, அதுதான் தீர்ந்து கொண்டிருக்கிறது, அதுதான் சலித்து கொண்டிருக்கிறது, செத்த போது அதுதான் இல்லாமல் ஆகிறது. அந்த சரீரமாக இருக்கக்கூடிய ஜீவசக்தியான வாயு வெளியில தீர்ந்து போகும் போதாகவும் நம்ம செத்து போகிறோம். அது எந்த வகையில எல்லாம் செத்து போகிறோம் அப்படின்னா, இந்த கண்ணு, காது, மூக்கு, வாய், தோல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 5 புலன்கள் வழியாகவும் தேகம் அப்படிங்கிற அவஸ்தையில சப்த ரூபமாகவும் அது நசிஞ்சு போயிட்டு தான் இருக்குது, தகித்து கொண்டிருப்பது அப்படின்றார். அப்ப அந்த ஜீவசக்தியான வாயுவே தான் நம்மளிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா தீர்ந்து போய்கிட்டே இருக்குது. அதனாலதான் இங்க செத்து போறதுக்கான ஒரு நிலைமைங்கிறது ஏற்படுது. அதே அத்தியாயத்துல இன்னொரு இடத்துல பந்தத்தை பத்தி பேசும்போது சொல்லியிருப்பாரு, வெளியில இருக்கக்கூடிய விஷயங்கள்ல நம்ம பந்தப்பட்டிருக்கிறோம். அந்த பந்தத்தினால நாம வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஜீவனை இழந்துகிட்டே இருக்கிறோம். நமக்குள்ளார இருக்கக்கூடிய ஜீவன் வெளி விவகாரங்கள்ல ஈடுபடுவதற்காக மனமாக மாற்றம் அடைஞ்சு அகங்காரமாக தன்னுடைய பதிவுகளை சேகரித்து வைக்கிறதுக்காக செயல்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா அது எனர்ஜியை லாஸ் பண்ணுது, ஜீவன் தீர்ந்து போயிட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்ப நாம என்ன ஆகும்? செத்து போயிடுவோம். செத்து போனா பிணமாயிருவோம். அப்ப நமக்கு மோட்சமோ எதுவுமே உண்டாக போறது கிடையாது, கைவல்யமோ கிடைக்க போறது கிடையாது. அப்ப நமக்கு மோட்சம் கிடைக்கணும்னா நாம சாகாம இருக்கணும். நாம சாகக்கூடாது அப்படின்னு சொன்னா தன்னுடைய சக்தியை வெளியில விடாமல், இந்த ஜீவன் வெளி விவகாரங்களில் ஈடுபடாமல் இருக்கணும். அது மனமாகவோ அகங்காரமாகவோ மாற்றம் அடைஞ்சு அது வெளியில ஈடுபடாமல் இருக்கணும். அந்த ஜீவனானது அதனுடைய இயல்புலயே இருக்கணும். நிர்மோகியாய், நிர்பந்தனாய், அகங்காரனாய், நிர்சங்கனாய், அது அதனுடைய இயல்புல எந்த ஒரு பந்தமோ கட்டுகளோ இல்லாமல் அவர் இருந்தாரு அப்படின்னு சொன்னா இங்க நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்படி அந்த வெளியில ஜீவன் அது இதுன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்ல ஈடுபட்டு இந்த வேலையை நான் தான் செய்யணும், நான் இல்லைன்னா இதை யாரும் செய்ய மாட்டாங்க, என் குடும்பத்தை நான் தான் பாத்துக்கணும், நான் இல்லைன்னா யாரும் பாத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவாக ஒரு விஷயத்தை இழுத்து பிடிச்சுக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா செத்து போக வேண்டிய ஒரு அவசியம் தான் அங்க ஏற்பட வேண்டியதா இருக்கு. அப்போ அந்த ஜீவன் இந்த பந்தத்திலிருந்து விடுதலை ஆகணும் அப்படின்னு சொன்னா நமக்கு மேல்கதி கிடைக்கணும்.
ஸோ நமக்கு மேல்கதி கிடைக்காதது கூட இங்க செத்து போறதுக்கு ஒரு காரணமாகுது. அது கீழ்கதியாகவே அந்த ஜீவன் இருக்கிறதுனால தான் செத்து போறதுக்கான காரணமாக இன்னொரு இடத்துலயே இந்த 4ஆம் அத்தியாயத்துல சாமி சொல்லுவார். எப்படி கீழ்கதி ஆகுது அப்படின்னு சொன்னா, இந்த அக்னி ஸ்வரூபமா இருக்கக்கூடிய சுக்கிலம் அது ஜீவனாக சப்த ரூபமாக வெளியில போய் தண்ணிலிருந்து அதோகதியாகி தீர்ந்து போயிட்டே இருக்குது. அதனாலதான் நம்ம செத்து போறோம். இதே நமக்கு கீழ்கதி இல்லாமல் நமக்கு மேல்கதி கிடைச்சிருந்தா நம்ம செத்து போறதுக்கான வாய்ப்புங்கிறது கிடையாது. அப்ப அந்த மேல்கதி கிடைக்கிறதுக்கு தான் நமக்கு உபதேசம் கொடுக்கப்பட்டிருக்குது. உபதேசம் வாங்கின நாம இது நாள் வரைக்கும் இந்த உபதேசத்தை பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்ப நமக்கு மேல்கதி கிடைச்சிருச்சா அப்படின்னு சொல்லி அவரவர்களை நாம கேள்வி கேட்டுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஒருவேளை அது கிடைக்கல அப்படின்னு சொன்னா நாம இன்னமும் கீழ்கதியாகத்தான் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நாம செத்து போக வேண்டிய நிலைமையில தான் இருக்கிறோம். நாம இன்னும் சேஃப் ஜோனுக்கு போகல, இன்னமும் டேஞ்சர் ஜோன்ல தான் இருக்கிறோம். நாமளும் மற்ற ஜீவராசிகள் மாதிரி மற்ற உபதேசம் வாங்காதவர்கள் மாதிரி செத்து போக வேண்டிய நிலைமையில தான் இருக்கிறோம்னு அர்த்தம். அப்ப அந்த ஜீவனுக்கு தேவையான மேல்கதியை அடையிறதுக்கான முயற்சியை நாம் இன்னும் ஊக்கப்படுத்திக்கவே இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்த மேல்கதி கிடைக்காத வரைக்குமே செத்து போக வேண்டிய ஒரு நிலைமை தான் நம்ம செய்ய வேண்டியதா இருக்குது. இப்போ மேல்கதி கிடைப்பதுதான் செத்து போவதிலிருந்து நம்மை நாமே தவிர்ப்பிக்க முடியும். அதே அத்தியாயத்துல இன்னொரு இடத்துல ஒரு டாபிக்ல சொல்லுவாரு சாமி, பிறப்புன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா இறப்புன்னு ஒண்ணு கண்டிப்பா இருக்குதுன்னு நாம எல்லாம் நம்பிட்டு இருக்கிறோம். ஒரு சாமி வீட்டுக்கே போய் அவருக்கு ஒரு ஆறுதல் சொல்றதா இருந்தா, சரி உடுப்பா, என்னைக்குனாலும் யாரா இருந்தாலும் ஒரு நாள் போய் தானே ஆகணும் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அது நம்மளுடைய ஆழமான நம்பிக்கையா இருக்குது. பிறந்துட்டோம் அப்படின்னா செத்துதான் ஆகணும் அப்படின்னு ஒரு உறுதி அங்க வச்சிருக்கிறோம். சாகாம இருக்கிறதுக்கு தான் வழி இருக்குதா அப்படின்னு ஒருத்தர் கூட யோசிச்சது கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த உறுதியானது அங்க பலமா இருக்குது. இது கண்டிப்பா சான்ஸே இல்லை அப்படிங்கிற அளவுக்கான உறுதியா இருக்கிறாங்க. அப்போ அதாவது பிறந்துட்டோம்னா செத்துதான் ஆகணும்னு நாம ஒரு தீர்மானத்தை வச்சிருக்கிறோம் இல்லைங்களா? அதுவே நாம செத்து போறதுக்கு ஒரு காரணம்னு சாமி சொல்றாரு. சாகாமல் இருப்பதற்கு வழி இருக்குதான்னு சொல்லி ஒருவரும் யோசிக்கிறது கிடையாது. அதை யோசிச்சாங்கன்னா செத்து போறதுல இருந்து அவங்களால தப்பிக்க முடியுங்கிறார். அப்போ முதல்ல சாகிறதுனா என்ன அப்படிங்கறத தெரிஞ்சாதான் சாகாம இருக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ண முடியும். அப்போ சாகிறதுக்கு முதல்ல நம்ம படிக்கணும். சாகிறதுனா என்னன்னு முதல்ல நம்ம படிக்கணும். செத்து போறதுனா என்னன்னு நாம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதைத்தான் சாமி மரிக்க படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவார். மரிக்க என்றால் மறக்க என்று பொருள்படும். எதை மறக்கணும் அப்படின்னா நான் என்ற இந்த நிலைமையை இந்த உலகத்தையும்னு சாமி சொல்றார். ஏன் இதை சொல்றாருன்னா, செத்து போன பிணத்துக்கு இந்த இரண்டுமே கிடையாது. அதை மறந்துதான் அது வெறும் கறிக்கட்ட மாதிரி உருட்டினா உருட்டவும் எரித்தால் எரிக்கவும் செய்யற மாதிரி அது பாட்டுக்கு பிணமா விழுந்து கிடக்குது. அதுக்கு யாதொரு உணர்வுமே உண்டாகிறது இல்லை. ஏன்னா அது மறந்து போச்சு. அதனால் வரைக்கும் உடம்பு மேல அதுக்கு அவ்வளோ அபிமானம் இருந்திருக்கும். தன்னுடைய மனம் மேல அந்த மானாபி மேல அதிகமான அபிமானம் இருந்திருக்கும். தன்னுடைய ஜீவன் மேல கூட அந்த அபிமானம் இருந்திருக்கும். குடும்பத்து மேல இருந்திருக்கும். தொழில் மேல இருந்திருக்கும். ஆனா அங்க எந்த அபிமானமும் இல்லாமல் அது ஒண்ணும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில இருக்குது இல்லையா? அதை நாம முன்னமே பிராக்டிஸ் பண்ணணுங்கிறார். செத்து போன பிணத்துக்கு எப்படி யாதொரு அபிமானமும் இல்லாமல் இருக்குதோ, உடம்பு மேலையும் மனசு மேலையும் ஜீவன் மேலையும் இந்த உலகத்தின் மேலையும் இந்த அகங்காரத்தின் மேலையும் எப்படி அது எந்த ஒரு அபிமானமும் இல்லாமல் இருக்குதோ, அதே மாதிரி நாம இந்த ஜீவன் நம்ம உடம்புக்குள்ள இருக்கும் போதே அந்த உணர்வு நிலையை அனுபவிச்சு பார்க்கணும். இது செத்து போகும்போது இதுதான் நடக்குது அப்படிங்கிறத முன்னமே நம்ம பிராக்டிக்கல் பண்ணி உயிரோட இருக்கும் போதே அதை நம்ம அனுபவப்பட்டுட்டோம்னு சொன்னா, அந்த செத்து போகக்கூடிய நிலைமை வந்தாலும் கூட இங்க யாரும் பயப்பட போறது இல்லை. இது ஏற்கனவே பிராக்டிஸ்க்கு வந்தாச்சு. ஏன் செத்து போறத நினைச்சு எல்லாரும் தயங்குறாங்க, ஏன் கலக்கம் அடைகிறாங்க அப்படின்னா, அந்த உணர்வு எப்படி இருக்கும்னு தெரியாது. அது அனுபவத்துக்கு இன்னும் வராதது. அதனால ஒரு பயம் பதட்டம் இருக்குது. எக்ஸாம் ஹால்ல போய் உட்கார்ந்த உடனே இந்த கொஸ்டின் பேப்பர் என்னவா வரப்போதோ, என்னென்னலாம் கேட்க போறாங்களோ அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு ஒரு பதட்டம் வரும். கையெல்லாம் நடுங்கும். அங்க பிள்ளையார் சொல்லி போட்டு நம்ம பேரை எழுதுறதுக்குள்ள வேர்த்து வடிய ஆரம்பிச்சிடும். ஒரு 4 வார்த்தை தான் எழுதியிருப்போம், ஆனால் வேர்த்து வடிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த கேள்வி கொஸ்டின் பேப்பர்ல படிச்சது வந்திருக்குமா, படிக்காது வந்திருக்குமா,
அப்படிங்கிற ஒரு கலக்கம் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் மரணம்னா என்னங்கிறது தெரியாததுனால அந்த கலக்கம் இருக்குது, அந்த தயக்கம் இருக்குது, அதை ஏத்துக்கிறதுக்கான மன தைரியம் இல்லாமல் இருக்குது. நிறைய ஞானிகள் சொல்லியிருப்பாங்க, உறங்குவது போலத்தான் சாக்காடு. உறங்கும் போது நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்குதோ அப்படி இந்த அவஸ்தையானது அங்க இருக்கவே செய்யும். எப்படி உறங்கும் போது நான் இப்ப தூங்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறது இல்ல அங்க, நான் உயிரோட தான் இருக்கிறேன் அதுவும் கிடையாது, நான் வீட்டுக்குள்ளார இருக்கிறேன் அதுவும் கிடையாது, என்னுடைய குடும்பத்தோரோடு சேர்ந்துதான் படுத்து தூங்கிட்டு இருக்கிறேன் அதுவும் கிடையாது, நான் தொழிலை விட்டு ஓய்வுல இருக்கிறேன் அதுவும் கிடையாது. அங்க எதுவுமே இல்லாத ஒரு நிலைமையில இருக்கிறோமோ அதே போலதான் நம்மளுடைய மரணமும் அப்படிதான் வரப்போகுது. அதை நம்ம முன்னமே இந்த அவஸ்தைகள்ல இருந்து விடுபட்டு நம்மளை ஒரு அனுபவப்படுத்தி வச்சுக்கணும், அதை பிராக்டிஸ்ல வச்சிருக்கணும். அதுக்கு பேர் தான் மரிக்க படிக்கிறதுன்னு அர்த்தம். இப்ப சாமி 2 வார்த்தை யூஸ் பண்ணியிருந்தார் இல்லையா? செத்து போகாமல் மரணம் அடைந்தால்னு. இந்த மரணம் அடையிறது அப்படிங்கிறது இந்த மரிக்க படிக்கிறது. மறக்கக்கூடிய நிலைமைக்கு அவர் வரணும். எல்லாத்தையுமே முன்னமே ஒரு மரணம் அடைந்தால் எப்படி நாம் எல்லாமே மறந்துடுவோமோ அதை உயிர் இருக்கும் போதே அவங்க மரணம் அதாவது மறந்து பழகினவங்கன்னு அர்த்தம். மரணம் அடைந்தவர்கள் அப்படின்னா அதை ஏற்கனவே நான் என்ற நிலைமையை இந்த உலகத்தையும் மறந்து பழகினவங்க. அப்படி தன்னுடைய அவஸ்தைகளை மறந்து பழகினவங்களுக்கு, அந்த பழக்கம் இருக்கிறவங்களுக்கு தன்னுடைய ஜீவனை உள்நிலைப்படுத்திக்க அந்த வழிவகை தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அந்த மரணத்தை பத்தி அதை மரிக்க படிக்க தெரியாதவங்களுக்கு அந்த ஜீவனை தக்க வச்சுக்கிறதுக்கு வழி தெரியாது. அதனாலதான் சாமி மரிக்க படிக்க வேண்டும். மரிக்க படித்தால் நாம செத்து போவதற்கு இடம் கிடையாது. செத்து போகிற சமயத்துல இருக்கக்கூடிய ஒரு உணர்வை கூட சாமி இங்க வெளிப்படுத்தி இருப்பார். செத்து போகிற சமயத்துல எல்லாருடைய ஜீவனம், இந்த கடைசியா இருக்கக்கூடிய கொஞ்சோண்டு ஜீவன், அது தன்னுடைய நிலையை காப்பாத்திக்கிறதுக்காக தன்னுடைய உற்பத்தி ஸ்தானத்தை நோக்கி போகும். ஆனா அங்க நமக்கு என்ன பிரச்சனைனா, இந்த பிரம்மரந்தரம்னு சொல்லக்கூடிய ஒரு கேட் அங்க மூடி இருக்கும், அது திறக்கப்படாமல் இருக்கும். ஏன்னா நமக்கு பூர்வ மத்திய பயிற்சி செய்யல. ஒரு இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு சித்த விதை பெறாதவர்களை நான் சொல்றேன். அவருக்கு அது என்னன்னே தெரியாது, பிரம்மரந்தரம் பத்தியும் தெரியாது, ஜீவன்னா என்னன்னு தெரியாது, செத்து போகும்போது அது எங்க போகுது எங்க வருது ஒன்றும் தெரியாது இல்லையா? அதனால அவரும் கஷ்டப்பட்டு படுத்த படுக்கையா இருந்து மேல் மூச்சு வாங்கிட்டு இருப்பார். அப்படி இந்த கடைசி இருக்கக்கூடிய கொஞ்சோண்டு ஜீவன் தன்னை காப்பாற்றி கொள்வதற்காக, தன்னுடைய இருப்பை நிலைப்படுத்திக் கொள்வதற்காக அந்த பூர்வ மத்தியத்தை நோக்கி போகும்போது அங்க பிரம்மரந்தரம் மூடி இருக்கும். அந்த மூடின பிரம்மரந்தரத்திலேயே இந்த கடைசி ஜீவன் போய் முட்டிக்கிட்டே இருக்கும். அது முட்டும் போதெல்லாம் இவர் இங்க மூச்சு வாங்கிட்டே இருப்பார். மேல மூச்சு போய் முட்டிக்கிட்டே இருக்கும், இவர் இங்க இழுத்துக்கிட்டே இருக்கும். இவருக்கு கூட இருக்கிற நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அவருடைய நிலைமையை பார்க்கும்போது. அவருக்கு ஊழியம் செய்யறதுல கஷ்டம் கிடையாது, ஆனா அவர் அனுபவிக்கக்கூடிய அந்த அவஸ்தைகளை கவனிச்சாலே நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், எவ்வளவு கஷ்டப்படுறாரு அப்படின்னு. அப்படி அவரு அந்த கடைசி ஜீவனை முட்டி முட்டி அந்த மேல மூடி இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் முட்டின இடம்லாம் புண்ணாகி போய் அந்த புண்ணு பழுத்து போய் அந்த பழுத்த புண்களுக்குள்ள புழுக்கள் உற்பத்தியாகி அந்த புழுக்கள் மேலும் அந்த புண்ணை போட்டு குத்தி தொலைச்சு அதுல ரத்தமும் சீலும் வெளியில துர்நாற்றம் எடுத்து ஒரு நரக அவஸ்தையை அனுபவிக்க வேண்டிய நிலைமைங்கிறது உண்டாகுது. இத நமக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க யாராவது கஷ்டப்படும் போது நம்ம கூட இருந்து பார்த்துருக்க முடியும். எவ்வளோ ஒரு கஷ்டம் நமக்கு உண்டாயிருக்கும். அப்படிப்பட்ட நிலைமைய வேடிக்கை பார்க்கிற நமக்கே இவ்வளோ ஒரு துன்பம் அனுபவிக்க வேண்டியதா இருக்குது அப்படின்னா, அந்த அவஸ்தைய உணர்ந்துட்டு இருக்கிறவங்க, அனுபவப்படுறவங்களுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டமா இருக்கும். சோ இதத்தான் சாமி நரக அவஸ்தை அப்படிங்கிறார். அப்போ நமக்கு அந்த மேல்கதி கிடைக்கிறதுக்கான, அந்த மரிக்க படிக்கிறதுக்கான அந்த விஷயத்தை நாம செஞ்சாகணும். அடுத்ததே சாமி என்ன சொல்லியிருப்பாருன்னா, முன்னமே ஜீவனுக்கு தேவையான இந்த மேல்கதியை அபியாசம் செய்திருந்தால் நரக அவஸ்தையை அனுபவிப்பதற்கோ செத்து போவதற்கோ இடம் ஏற்பட்டிருக்காது
அப்படிங்கிறார். அப்போ அவங்க மரணம் அடைய முடியும், ஆனா செத்து போக முடியாது. மறிக்க பழகி இருப்பாங்க, மொத்தத்தையும் மறந்துடுவாங்க, ஆனா அந்த ஜீவன் உள்ளிலே ஐக்கியமாகி இருக்கும் அப்படிங்கிறார். அதனாலதான் இது ரொம்ப முக்கியமான ஒரு அத்தியாயம்னு சொல்றதுக்கு காரணம். நாம வித்தை வாங்கினதனுடைய நோக்கமே நாம மறிக்க பழகணும், மறக்க பழகணும், உலகம்ங்கிற அவஸ்தைய நாம நம்மளுடைய கவனத்திலிருந்து பதிவிலிருந்து நீக்கிறதுக்கு பழகணும். அதுக்கு தான் இந்த வித்தை கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த வித்தையை வச்சுக்கிட்டு உலகத்துல எதையாவது செஞ்சு பொருளீட்டுறதுக்கோ பெருமை சேர்த்திக்கிறதுக்கோ ஏதாவது நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கோ இல்லை. நாம வெளியில பார்க்கக்கூடிய உலகத்தை நசிப்பிக்கிறதுக்கு தான் இந்த வித்தையை வாங்கி இருக்கிறோம். அதுக்கு தான் இப்ப நாம பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால இந்த செத்து போறது அப்படிங்கிறது தன்னுடைய நிலைமையை அறியாமல் தன்னுடைய ஜீவசக்தியான வாயுவை தனக்குள்ளே நிலைநிறுத்திக்காமல் அதை வெளியில விட்டு தீக்கிறதுக்கு நாம அனுமதி கொடுக்கறது தான். இதே 5ஆம் அத்தியாயத்துல கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த அக்ஷராபியாசம்னு சொல்லி ஒரு டாபிக் சாமி பேசியிருப்பார். கல்வியை பத்தி. தன்னை தன்னைத்தானே அபியாசிப்பதே அக்ஷராபியாசம், வித்யாபியாசம்னு சொல்லி. அப்படி தன்னைத்தானே ஒருத்தர் படிக்கணும் அப்படின்னு சொன்னா அவர் தத்துவத்தை தான் போய் படிக்கணும், உள்ளுக்குள்ளார போய் தான் படிக்கணும். வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களை அவர் படிச்சுட்டு இருந்தாரு அப்படின்னு சொன்னா அங்க தன்னைத்தானே அபியாசிக்க முடியாது. இப்போ அக்ஷரமாக இருக்கக்கூடிய அழிவில்லாததை படிக்கணும். நாசம் இல்லாதது எதுவோ அதை நாம படிச்சோம் அப்படின்னு சொன்னா நாமளும் நாசம் இல்லாதவர்கள் ஆகிறோம். ஆனா நாம படிக்கிறது எல்லாமே நாசம் உள்ளது தான், நிலை இல்லாதது தான், மாற்றத்துக்குள்ளானது தான். அப்போ வெளியில இருக்கக்கூடிய விவகாரங்களை படிச்சுட்டு இருந்தோம்னு சொன்னா நாமளும் நசிச்சுதான் போகணும். அப்போ அக்ஷரமாக இருக்கக்கூடிய அந்த தான்கிற ஈஸ்வரன் அதை நாம படிக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்ம உள்ளுக்குள்ளார போய் படிக்கணும். அப்போ உள்ளுக்குள்ளார போய் படிக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்ம வெளியில வரக்கூடாது, வெளி விஷயங்கள்ல நாம ஈடுபடாமல் இருக்கணும். இப்போ இங்க செத்து போறதுக்கான காரணம் என்ன? வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக, வெளியில இருக்கக்கூடிய விஷயங்கள்ல அனுபவப்படுறதுக்காக வேண்டி நாம் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே இங்க செத்து போகக்கூடிய ஒரு நிலைமையை தான் ஏற்படுத்துது. ஏன்னா நம்மளிருந்து ஜீவன் எப்போ வெளியில போகுதோ அப்போ நமக்கு செத்து போயிட்டோம், பிணம் அப்படிங்கிற நிலைமை உண்டாயிரும். அப்போ எதையுமே பார்க்கவோ கேட்கவோ அறியவோ செய்ய முடியாது. அதுக்கு பதிலா அதை வெளியில போய் தீர்க்காமல் அதை உள்நிலைப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா உள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை நம்மளால படிச்சு தெரிஞ்சுக்க முடியும். அப்படிங்கிறது தான் இந்த அக்ஷராபியாசம் மூலமா சாமி நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விளக்கம். அது இதே 6ஆம் அத்தியாயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 6ஆம் அத்தியாயத்தினுடைய இறுதியில சுக்கிலத்தை பத்தி சொல்லியிருப்பார். சுக்கிலத்தை மணியாக கட்டி நிறுத்த வேண்டும், அப்பதான் நமக்கு பிறவி பெரும்பயன் கிடைக்கும்னு சொல்லியிருப்பார். நம்ம பிறந்து வந்ததனுடைய நோக்கம் என்ன? அந்த சுக்கிலமாக இருக்கக்கூடிய அந்த வஸ்துவை அதை உள்ளுக்குள்ளாரையே கட்டி நிறுத்தணும். பிரம்மச்சாரியம் அப்படின்னு சொல்லுவோம், சந்நியாசம் அப்படின்னு நம்ம சொல்றோம். உண்மையாவே திருமணம் செய்யாமல் இருப்பதோ சம்யோகத்தில் ஈடுபடாமல் இருப்பதோ இதைத்தான் பிரம்மச்சாரியம்னு நாம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அதல்ல, அது மட்டும் அல்ல. கண்களால பார்த்தறியும் போதும் சுக்கிலம் செலவாயிட்டு தான் இருக்குது, காதால கேட்டறியும் போதும், மூக்கால முகர்ந்தறியும் போதும், நாவால சுவைத்தறியும் போதும், தோளால தொட்டறியும் ஏதாவது ஒரு விஷயத்தை சிந்திக்கிறோம். இந்த உடம்புனுடைய செல்களுக்குள்ள வளர்ச்சிதை மாற்றங்கள் நடந்துட்டு இருக்குது. இந்த முடியினுடைய வளர்ச்சின்னு ஒண்ணு இருக்குது, கட் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு ஏதாவது நோய் வந்துருச்சுன்னா அதை சரி பண்ணிக்கிறதுக்கு, அந்த ஆரோக்கியத்தை மீண்டும் நிலைப்படுத்துறதுக்கு, அந்த வியாதியை சரி பண்றதுக்கு சுக்கிலத்தினுடைய செலவு இருக்கவே செய்யுது. இந்த உடம்பு உறுப்புகள் எல்லாம் அசையறதுக்கு சுக்கிலத்தினுடைய செலவு ஆயிட்டே தான் இருக்குது. அப்ப பிரம்மச்சாரி அப்படின்னு சொன்னா இதெல்லாம் செய்யாதவரா இருக்கணும், எந்த வகையிலையும் தன்னுடைய ஈஸ்வரத்துவத்தை இழக்காதவரா இருக்கணும், பிரம்மத்தையே சார்ந்து இருக்கிறவரா இருக்கணும். பிரம்மத்தை சார்ந்து இருப்பவன் தான் பிரம்மச்சாரி. இப்போ பிரம்மத்தையே யாரால சார்ந்து இருக்க முடியும்? தன்னுடைய ஜீவசக்தியான வாயு சமீரணனாக மாற்றம் அடைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா அந்த சமீரணன் தான் சதா பிரம்மத்தை தொட்டு கொண்டே இருக்கக்கூடிய கதியாக இருக்கும். அப்போ எல்லா நேரங்களிலும் தூங்கும் போதும் சரி பகல்லையும் சரி அவருடைய கதியானது சமீரணனாக அபியாசம் ஆயிட்டே இருந்துச்சுன்னு சொன்னா அவர்னால பிரம்மத்தையே சார்ந்து இருக்க முடியும், பிரம்மத்தினுடைய நிலைப்பாட்டிலேயே தொடர்ந்து தங்களை தக்க வச்சுக்க முடியும்.
அவரை பிரம்மச்சாரின்னு நம்ம சொல்ல முடியும். அந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு நாம் எல்லாரும் வரணும். இங்க இங்க சித்த வித்தியார்த்திகளுடைய உலக சாந்திக்குள்ள ஜீவித முறைகள்ல திருமணம் செய்யக்கூடாது, அவங்க சன்னியாசியா தான் இருக்கணும், பிரம்மச்சாரியா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எந்தவித கட்டாயங்களும் கிடையாது. ஆனா நிறைய மதங்கள்ல நிறைய மார்க்கங்களையும் அதுக்கான வழிவகைகள் இருக்கு. கன்னியாஸ்திரிகள் இருக்கிறாங்க, சாமியார்கள் இருக்கிறாங்க. ஆனா நம்ம மார்க்கத்துல சாமியே அதை கம்பல்சரியா கொடுக்கப்படலை அப்படின்னா, இங்க யாரும் குடும்பத்தை விட்டு தனியாக போய் பிரம்மச்சாரியம் மேற்கொள்ள வேண்டியது கிடையாது. அதுக்கு பதிலாக குடும்பமாக அவங்க பிரம்மச்சாரியத்துல இருக்கணும். குடும்பமே பிரம்மச்சாரியத்தை நோக்கி நகரணும். அதுக்குதான் இங்க நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பயிற்சியினுடைய நோக்கமா இருக்குது. அப்ப அந்த ரசமாகி இருக்கக்கூடிய சுக்கிலத்தை வாயுவாக இருக்கக்கூடிய வாதம்னு சொல்லக்கூடிய வாயுவால அதை நிலைப்பெற செய்யறதுக்கு பேர் தான் ரசவாதம் அப்படிங்கிறது. ரசமாக இருக்கக்கூடிய சுக்கிலத்தை மணியாக கட்டி நிறுத்துறதுக்கு பேர் தான் ரசமணி அப்படின்னு சொல்றது. அதை எப்படி ஊதி கட்டுறது அப்படின்னு கேட்டா, அங்கேயே சாமி அதே பேராகிராஃப்லயே ஒரு விளக்கம் கொடுத்திருப்பார். வெளியில அதை போக விடாம தன் உள்வெளியிலேயே மேலும் கீழும் சுக்கிலத்தை ஊதி கட்ட வேண்டும்ங்கிறார். அப்போ சுக்கிலத்தை அங்க நிலைப்பெற செய்யணும் அப்படின்னு சொன்னா, இங்க அபியாசம் செஞ்சா அதுக்கான வழிவகை கிடைச்சிரும். கதி மாற்றம் அடைஞ்சிருச்சுன்னு சொன்னா வெளியில இருக்கக்கூடிய விஷயங்கள் மேல இருக்கக்கூடிய பற்று பந்தங்கள் எல்லாம் காணாம போயிடும். அதை கவனிக்க முடியாது. உள்ள இருக்கக்கூடிய விஷயத்த கவனிச்சிட்டோம்னு சொன்னா வெளியில இருக்கிற விஷயங்கள் எல்லாமே நமக்கு முக்கியத்துவம் இழந்து போயிடும். அந்த ஒரு யோகிதை நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம்னு சொன்னா இந்த சுக்கிலத்தை காக்கக்கூடிய ஒரு பெரும் பயன் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறார். அப்பதான் பிறவி பெரும்பயன் ஆனது. அங்க அந்த பிறவிக்கான சைக்கிள் அப்படிங்கிறது அங்க நிற்கும். இல்லைன்னா இது தொடர்றதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. அப்ப அதை நாம பிறந்து வந்ததனுடைய நோக்கம் இந்த சுக்கிலத்தை மணியாக கட்டி மேல நிறுத்துறது. அதுக்கு நாம செய்ய வேண்டிய ஒரே வேலை, கொடுக்கப்பட்ட சித்த வித்தைய மேலும் கீழும் எப்பவுமே ஊதிட்டே இருக்கணும். அப்படி ஊதிதான் இதை கட்டி நிறுத்த வேண்டியதா இருக்குது. இதே 7ஆம் அத்தியாயத்துல கவனிச்சு பார்த்தோம்னா, நமக்கு இப்போ ஜாக்கிரத நிலைமை கிடையாது. தன்னைத்தானே நாம அறியவே கிடையாது. நாம இப்ப இருக்கிறது அகங்காரத்தினுடைய ஜாக்கிரத நிலைமையில் இருக்கிறோம். ஜீவனுக்கான ஜாக்கிரத நிலைமைங்கிறது நமக்கு கிடையாது. எப்போ இந்த ஜீவனுடைய ஜாக்கிரத நிலைமை உண்டாகுதோ அப்பொழுதுதான் தான் யார் என்று அறிந்து கைவல்யத்தை நாம அடைய முடியும். தான் யாருன்னு தெரிஞ்சாதான் இந்த அகங்காரத்துக்கான எல்லா செயல்பாடுகளும் நிற்கும். ராகத்வேஷம்னு சொல்லக்கூடிய விருப்பு வெறுப்பு இதெல்லாமே இல்லாமல் செய்ய முடியும். இப்ப வரைக்கும் நம்மளுடைய அடையாளம் என்னவாக நினைச்சிட்டு இருக்கிறோம்? அகங்காரமாக தான் நினைச்சிட்டு இருக்கிறோம். இந்த அகங்காரம் பூர்த்தியாகும் போது வைக்கப்பட்ட பெயர் அது. நமக்கெல்லாம் சூட்டி இருக்கக்கூடிய பெயர் அகங்காரத்துக்கானது. ஏன்னா பிறந்த உடனே நம்ம யாருக்கும் பெயர் வைக்கப்படலை. ஏன்னா பிறந்தது மனசு, கருவாக உற்பத்தியானது அது அங்க உயிர். அது கரு வளர்ந்து அது குழந்தையாக சந்தானமாக உருவெடுத்ததுக்கு அப்புறம் நம்ம முதல் முறையா மூச்சை விட்டுட்டு வெளியில வந்ததுமே அங்க மனம் தான் உற்பத்தி ஆகுது. ஸோ அந்த மனம் பிறந்த அந்த நாளை தான் நாம பிறந்த நாளாக இங்க கொண்டாடிட்டு வரோம். அது மனதனுடைய பிறந்த நாள் அது. ஆனா பிறந்த உடனே நமக்கு பெயர் வைக்கவே இல்லை. அப்போ மனசுக்கு வச்சது இந்த பெயர் கிடையாது. இது எப்ப வச்சாங்க அப்படின்னா, இந்த சாஸ்திரங்கள்ல ஒரு வழக்கம் இருக்குது. எப்போ ஒரு குழந்தைக்கு பெயர் வைக்கணும் அப்படிங்கிறத கூட அவங்க சொல்லியிருப்பாங்க. அதாவது இது என்னுடையதுதான் அப்படிங்கிற உணர்வு அந்த குழந்தைக்கு எப்ப வருதோ அப்பதான் அந்த குழந்தைய மடியில உட்கார வச்சு அதுக்கு பெயர் சூட்டணும். அப்போ அதுக்கு அகங்காரம்ங்கிறது எப்போ பூர்த்தி ஆகுதோ, எப்போ அது வெளிப்பட ஆரம்பிக்குதோ அந்த சமயத்துலதான் அதுக்கு பெயர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சாஸ்திரங்கள்ல ஒரு விதிமுறை இருக்குது. அப்போ நமக்கு வைக்கப்பட்டதனுடைய பெயர் யாருடையது, யாருக்காக வைக்கப்பட்டிருக்குன்னா அகங்காரத்துக்காக வைக்கப்பட்டிருக்குது. அப்போ நீங்க யாரு அப்படின்னு நம்மளை பார்த்து கேட்டா நம்ம பெயரை சொல்றோம்னு சொன்னா அந்த அகங்காரம் தான் நாம அப்படின்னு இன்னும் நாம நம்பிட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். நாம அகங்காரம் கிடையாது, நாம வேற யாரோ. ஏன்னா இந்த அகங்காரம் உண்டாகிறதுக்கு முன்னாடி நாம இருந்தோம். அப்ப மனசுதான் நாமளா அப்படின்னா மனசு உண்டாகிறதுக்கு முன்னாடி நாம இருந்தோம். அப்ப ஜீவன் தான் நாமளா அப்படின்னு கேட்டா ஜீவன் உண்டாகிறதுக்கு முன்னாடி நாம இருந்திருக்கிறோம். அப்ப இதெல்லாம் ஊர்ஜிதப்படுத்துறதுக்கு நம்ம உள்ள போய் பார்க்கணும். அகங்காரம்னா என்ன, அது இல்லை நாம. மனசுனா என்ன, அதுவும் இல்லை நாம.
ஜீவன்னா என்ன? அதுவும் இல்லை நாம. அப்ப வேற யார் நாம? அந்த ஈஸ்வரன் தான் நாம அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் தன்னைத்தானே அறிதல். அப்படி அறிஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா சீவன் என்ன சிவன் என்ன வேறில்லை அப்படிங்கிற ஒரு உண்மையை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஜீவனும் இங்க இருக்கக்கூடிய ஜீவிகளும் சிவனும் வேற வேற கிடையாது. அந்த ஈஸ்வரன் சதா ஈஸ்வரனை தான், அந்த சாட்சாத் ஈஸ்வரனை தான் இங்க அறியாமையில இருக்குது, அகங்காரமாக தன்னை தானே நினைச்சிட்டு இருக்குதுங்கிறத புரிஞ்சுக்க முடியும். அப்ப தான் தான் ஈஸ்வரன் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கிறது. சாமி ஒரு டேபிள்ல நாம் ஒரு ஜெகஜோதி ஆகும் அப்படின்னு சொல்லி அவர் தட்டினதா ஒரு செய்தி ஒண்ணு தெரியும். அவருக்கு அவர் ஜெகஜோதின்னு கண்டுபிடிச்சிட்டார், அதை உணர்ந்துட்டாரு. அது போல இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அந்த ஈஸ்வரத்துவம் வாய்ந்தவங்க தான். அதனாலதான் சிவானந்த பரமசருக்கு தனித்துவமான ஜீவன் கிடையாது, இருப்பது ஒரே ஜீவன் தான் அவர் சொன்னார். அப்ப எல்லாருமே ஜெகஜோதி தான் அப்படின்னு சொன்னா நாம இன்னும் உணராம இருக்கிறோம். அந்த உணர்வு நிலைமைக்கு வரும்போது அதுதான் ஜீவனுடைய ஜாக்கிரதை நிலைமையா இருக்கும். ஜீவன் தன்னைத்தானே தெரிஞ்சுக்கிட்டு, ஓ நாம ஜீவன் கிடையாது, நாம பாட்டுக்கு இங்க சலனப்பட்டுட்டு வெளியில இருக்கிற விஷயங்களை பற்றி பிடிச்சு புலம்பிட்டு இருக்கிறோம், நாம தான் ஈஸ்வரன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அது அமைதியாயிரும். அதுக்கு தேவைகள் எதுவுமே இல்லாமல் போயிடும். ஏன்னா எல்லாமே அங்க பூர்ண ஒரு சாந்தத்துல அங்க எல்லாமே பூர்த்தியாக்கப்பட்டுரும். அப்போ நம்மளுடைய ஜாக்கிரதை நிலைமை நமக்கு இன்னும் வரல, அதனால வெளி விவகாரங்களில் ஈடுபட்டு தன்னைத்தானே இழந்துட்டு இருக்கிறோம். அதுதான் இந்த 7ஆம் அத்தியாயத்துல சாமி சொல்ல வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இதே 8ஆம் அத்தியாயத்தை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த 8 பூச்சியினுடைய ஒரு ஸ்டோரியை சொல்லியிருப்பார். கர்ம பந்தமாகும் உலகு அப்படிங்கிறத பத்தி பேசும்போது ஒரு 8 பூச்சி தன்னுடைய உற்பத்தி ஸ்தானத்துல இருந்து பசையை எடுத்து அதை வீட்டினுடைய ஒவ்வொரு மூளை முடிச்சுகள்ல ஒரு கூடுகளாக ஒரு நூலை வச்சு, அதை பசையாக இருக்கக்கூடிய நூலை வச்சு கூடா கட்டிட்டு அது அதுலயே இருக்கும். ஏதாவது பூச்சி அகப்பட்டுச்சு, ஏதாவது தன்னுடைய உணவு சார்ந்த ஏதாவது ஒரு உயிரினம் அதுல மாட்டுச்சு அப்படின்னு சொன்னா அதை பிடிச்சு சாப்பிட்டு பேசாம இருக்கும். அந்த உயிரினமும் உயிரோட தானே இருக்குது, அகப்பட்டது. அது தன்னைத்தானே காப்பாத்திக்கிறதுக்கு போராடும் இல்லையா? அதுல வலை கிழிஞ்சு போகும். திரும்பவும் அது சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த வலையை மீண்டும் பின்ன ஆரம்பிக்கும். எங்கெல்லாம் கிழிஞ்சு போச்சோ அதெல்லாம் சரி பண்றதுக்கு தன்னுடைய உற்பத்தி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சக்தி எடுத்து செலவு பண்ணும். இப்படி தன்னுடைய உற்பத்தி ஸ்தானம் இருக்கக்கூடிய சக்தி எடுத்து செலவு பண்ணி தான் அது உபஜீவன வாழ்க்கையை மேற்கொண்டுட்டு இருக்குது. ஏன் அப்படின்னா சாப்பிடலைன்னா நம்ம செத்து போயிடுவோம், நமக்கு ஆகாரங்கள் இல்லைன்னா நம்ம செத்துருவோம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறதுனால நமக்கு ஆகாரம் கண்டிப்பாக வேணுங்கிற அந்த நிர்பந்தம் அந்த 8 பூச்சிக்கு இருக்கிறதுனால அது தன்னுடைய உற்பத்தி ஸ்தானத்துல இருக்கக்கூடிய பசைய நூலாக, அது நூல் கூடாக கட்டி அது வாழ்ந்துட்டு இருக்குது. ஆனா கடைசியில என்ன ஆச்சுன்னா அந்த உற்பத்தி ஸ்தானத்துல பசை தீர்ந்ததுக்கு அப்புறம் தான் உண்டாக்குன வலையிலே விழுந்து அது செத்து போகவும் செய்யுது. அதே மாதிரிதான் நாமளும் நம்மளுடைய ஜீவசக்தியான வாயுவாக இருக்கக்கூடிய நூலை வச்சு நம்ம உலகம்ங்கிற ஒரு வலையை இங்க உண்டு பண்ணி வச்சிருக்கிறோம். 8 பூச்சிக்கு உபஜீவனம்ங்கிறது அந்த சுக்கிலத்தினால கட்டப்பட்ட வலையில அப்படின்னா நம்மளுடைய உலகம்ங்கிறது ஜீவசக்தியான வாயுவால கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த உலகம். இங்கதான் நம்முடைய உபஜீவனம்ங்கிறது இருக்குது. அங்க ஏதாவது தொழில் செஞ்சோ, வேலைக்கு போயோ, குடும்பத்தை பார்த்துக்கிட்டோ, சமுதாயத்தை பார்த்துக்கிட்டோ ஏதாவது ஒரு வகையில் நாம் ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். இங்கேயும் நாம எதுக்காக வெளியில வர்றோம், எதுக்காக சம்பாதிக்கிறோம்னு கேட்டா சாப்பிட்றதுக்காக. உணவு உட்கொள்ளலைன்னா நாம செத்து போயிருவோம், அதனாலதான் இங்க சம்பாதிக்கிறோம் அப்படின்னு நாம சொல்றோம். நாம சம்பாதிக்கிறதுல உணவுக்கு எவ்வளவு போகுது, நம்மளுடைய ஆடம்பரத்துக்கு எவ்வளவு போகுதுங்கிறது அது வேற. ஆனா உணவு உட்கொள்வதற்காகத்தான் நம்ம வெளியில வர்றதா ஒரு காரணத்தை நம்ம சொல்றோம். ஆனா சாமி என்ன சொல்றாருன்னா அந்த 8 பூச்சி செத்து போனதுக்கான காரணமே அது உணவு உட்கொள்வதற்காக வேண்டி தன்னுடைய சக்தியை வெளியில விட்டு தீர்த்துச்சு இல்லையா, அதனாலதான் செத்தே போச்சு. அது வெளியில வராம தன்னுடைய பசையை தீர்க்காம அது உள்ளாரே வச்சிருந்தா அது சதா காலம் உயிரோடு இருந்திருக்கும், அது செத்து போகாமலே இருந்திருக்கும். அப்ப அது செத்து போனதுக்கான காரணமே இந்த உபஜீவனத்துக்காக தன்னுடைய சக்தியை வெளியில விட்டு தீர்த்ததுதான். அதே தப்பதான் நாமளும் இங்க செஞ்சுட்டு இருக்கிறோம். நம்மளுடைய உபஜீவன வாழ்க்கைக்காக வேண்டி நம்மளுடைய சொந்த சொத்தா இருக்கக்கூடிய சுக்கிலத்தை வெளியில விட்டு தீர்க்கிறது மூலமாகத்தான் நாம் செத்து போயிட்டு இருக்கிறோம். இங்க உணவு உட்கொள்ளாமல் யாரும் இங்க சாகல. செத்து போனவங்க எல்லாரும் உணவு உட்கொண்டுட்டு தான் செத்தாங்க. அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பசையாக இருக்கக்கூடிய சுக்கிலத்தை தீர்த்து தான் செத்து போனாங்க.
இதுதான் கர்ம பந்தம் அப்படின்னு சொல்றது. ஜீவசக்தியான வாயுவால பந்தப்பட்டிருக்கக்கூடியதுதான் இந்த உலகம். இந்த வாயுவானது வெளியில வந்தால் உலகம் உண்டாகுது, அந்த வாயு தீர்ந்து போகுது, அது முழுவதும் தீர்ந்து போகும்போது நாம செத்து போகிறோம். அப்ப இந்த உலகம்ங்கிற அவஸ்தை நம்ம உபஜீவனத்துக்காக அப்படின்னு சொல்லி நாம வெளியில பிரகாசிக்கிறதா இருந்தால் நாம் செத்து போகத்தான் செய்வோம். அப்படிங்கிறது தான் சாமிங்க செத்து போறதுக்கான காரணம். இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருப்பார். அது என்னன்னா, பாத்திரத்துக்குள்ளார புகையா இல்ல புகைக்குள்ளார பாத்திரமா அப்படின்னு ஒரு உதாரணம் வரும். எப்படின்னா, இந்த உலகம்ங்கிறது எவ்வளவு பெருசா இருக்குது, ஆனா சிம்பிளா நீங்க சொல்றீங்க நம்மளுக்குள்ளாரதான் உலகம் வந்துச்சுன்னு சொல்லி, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லி சீடன் கேட்டதுக்கு சாமி ஒரு உதாரணம் சொல்லியிருப்பாரு. ஒரு அறைக்குள்ளார ஒரு புகை உண்டாக்கக்கூடிய ஒரு பாத்திரத்தை வச்சு அது மேல ஒரு கூடையை போட்டு மூடிடுவோம். அந்த கூடையில துவாரங்கள் எல்லாம் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்துல நாம அந்த அறையினுடைய கதவை சாத்திட்டு கொஞ்ச நேரம் வெளியில இருந்தோம் அப்படின்னு சொன்னா, பாத்திரத்துல இருந்து வெளியில வந்த புகை அந்த கூடையினுடைய துவாரங்கள் வழியாக வெளியில ஃபுல்லா அந்த அறை முழுவதும் பரவி போயிடும். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கதவு திறந்து பார்த்தா அந்த புகைக்குள்ளார பாத்திரம் இருக்கிற மாதிரி, புகைக்குள்ளார கூடைக்குள்ளார பாத்திரம் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்ப புகைக்குள் பாத்திரம் அப்படிங்கிற நிலைமையை தான் நம்மளால கவனிக்க முடியும். அதே அந்த துவாரங்கள் இல்லாத கூடையை நம்ம போட்டிருந்தோம்னு சொன்னா, அந்த துவாரங்கள் எல்லாம் அடைக்கப்பட்டிருந்துச்சுன்னு சொன்னா, அந்த பாத்திரத்துல இருந்து வந்த புகை அந்த கூடைக்குள்ளாரே ஐக்கியமா இருக்கும், அடங்கி இருக்கும். அது வெளியில வியாபிக்க வழி இல்லாமல் இருந்திருக்கும். அந்த வகையில நம்ம கதவு திறந்து பார்த்திருந்தோம்னு சொன்னா கூடைக்குள்ளாரதான் புகை இருந்திருக்கும், கூடைக்கு வெளியில அது பிரகாசிச்சிருக்காது. அதனால இந்த உலகமானது நம்மிலிருந்து எப்படி வெளியில வருது, புகை எப்படி வெளியில துவாரங்கள் மூலமாக வருதோ அதே போல நம்முடைய மனமாக இருக்கக்கூடிய அந்த சக்தி ஜீவசக்தியான வாயுவாக கண்ணு, காது, மூக்கு, வாயு, தோல்னு சொல்லக்கூடிய இந்த நவ துவாரங்கள் வழியாக, அதாவது பஞ்ச இந்திரியங்கள் மூலமாக இந்த நவ துவாரங்கள் வழியாகவும் அது வெளியில வந்து இந்த உலகம்ங்கிற இந்த அவசியத்தை உண்டு பண்ணியிருக்குது. இந்த உலகம்ங்கிறது ஒரு புகை. அந்த புகை உண்டானதுக்கு காரணம் நம்முடைய துவாரங்கள் தான். இந்த துவாரங்கள் வழியாக அது வியாபிச்சது தான். அந்த புகையை வெளியில போக விடாமல் தடுத்திருந்தோம் அப்படின்னு சொன்னா அது உள்ளுக்குள்ளாரே அடங்கி இருந்திருக்கும். இப்படிதான் நம்மளுடைய சக்தி இந்த உலகத்தை உண்டு பண்ணுவதற்காக தன்னிலிருந்து வெளிப்படும் பொழுது நாம செத்து போக வேண்டிய நிலைமைங்கிறது உண்டாகுது. நம்ம இருக்கக்கூடிய சக்தியானது தீர்ந்து போகுது அப்படிங்கிறதை சொல்றாரு. அப்ப இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்காம இங்க ஒரு காரணத்தை சொல்றாரு பாருங்க. ஈஸ்வரன் வந்து கோவில்ல இருக்கிறாரு, மலைகள்ல இருக்கிறாருன்னு சொல்லிட்டு இதே உலகத்துக்குள்ளார நாம அலையிறோம், பூஜை செய்யறோம், விரதம் இருக்கிறோம், மந்திர உச்சாடனங்கள் செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு மேலும் அந்த சக்தியை ஈஸ்வரனை அறிவதற்காக வேண்டி மறுபடியும் செலவு பண்ணிட்டே தான் இருக்கணும். நம்முடைய வேலைகளுக்கும் செலவு பண்றோம், ஈஸ்வரனை அறிவதற்கும் செலவு பண்றோம். ஸோ இப்படி எல்லா வகையிலையும் செலவு பண்ணி தீர்த்துக்கிட்டே இருக்கிறோம். அதனாலதான் நமக்கு இந்த மூட நம்பிக்கைகள் பெருகி போய் விவரம் இல்லாமல் ஞானம் இல்லாமல் செத்து போறதுக்கான காரணமாகுது. தன்னுடைய சக்தியை உள்நிலைப்படுத்தி வைக்கிறது தான் உண்மையான ஈஸ்வர சேவைங்கிறது நமக்கு தெரியல. அதனாலதான் இந்த வெளியில இருக்கக்கூடிய விவகாரங்கள்ல அதிக அளவுல ஈடுபட்டு நாம நசிஞ்சு போகவே செய்யறோமே தவிர நமக்கு எந்த ஒரு ஞானமும் இங்க உண்டாகிறது இல்லை அப்படிங்கிறத சாமி சொல்றார். இதே 9வது அத்தியாயத்துல பாத்தீங்கன்னா 3 குணங்களை பத்தி பேசியிருப்பாரு. அதுல இந்த தமோ குணத்தால இருக்கக்கூடியது சம்ஹார ருத்திரன் அப்படின்னு சொல்லும் போது, இந்த சிவனானவர் சத்வ குணத்தை சார்ந்தவர் தான். ஆனா அவர் அகங்காரத்தினால வெளியில வரும்போது, அகங்காரமாக வெளியில வரும்போது தமோ குணமாக மாற்றம் அடைஞ்சு வெளியில வரும்போது அவர் அகங்காரம்னு சொல்றோம். அப்படி அகங்காரமாக வரும்போது அவரே சம்ஹார ருத்திரனா மாறுகிறாருங்கிறார். வெளியில இருந்து யாரும் வந்து நம்மள சிவனாக முன்னாடி வந்து நின்று நம்மளை யாரும் சம்ஹாரம் செய்ய முடியாது. அவனவனுக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவனை தான் அகங்காரமாக மாற்றம் அடைஞ்சு தமோ குணமாக மாற்றம் அடைஞ்சு அது தன்னைத்தானே நசிப்பித்து செத்து போயிட்டு இருக்குது. அப்படி நசிய போறதுக்கு நாம அனுமதிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். நாம அதை தடுக்கிறதுக்கான எந்த ஒரு முயற்சியும் செய்யறது கிடையாது. அதனால தன்னில் இருக்கக்கூடிய சக்திய அந்த உயிர் சக்திய சத்வ குணத்தோடயே வச்சிருக்காம அது தமோ குணமாக அகங்காரமாக நம்ம மாற்றமடைய செஞ்சோம்னு சொன்னா அவரே நம்மளை சம்ஹாரம் செய்யக்கூடிய ஒரு நிலைமைய ஏற்படுத்துவாரு. அதனால இந்த துரபிமானமாக இருக்கக்கூடிய ராகத்வேஷம், விருப்பு வெறுப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் விட்டு நாம இருந்தோம் அப்படின்னு சொன்னா நாம நசிஞ்சு போக போறது கிடையாது.
அந்த அகங்காரங்கள் எல்லாம் நம்ம கூட்டி வச்சுக்கிட்டு தமோ குணத்தை நம்ம வளர்த்திக்கிட்டு இருந்தோம்னு சொன்னா நம்ம செத்து போக வேண்டிய சூழல் தான் ஏற்படும். அப்படிங்கிறது தான் இந்த 9வது அத்தியாயத்துல சாமி சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இதே 11வது அத்தியாயத்துல இந்த சூட்சும தேகம்னு சொல்லக்கூடிய அந்த மனமானது இந்த காரண தேகம்னு சொல்லக்கூடிய அந்த பசை மேல வரையப்பட்டிருக்குது. அந்த காரண தேகமா இருக்கக்கூடிய மாயை தான் அந்த உண்மையான வஸ்திரத்தை மறைச்சிட்டு இருக்குது. அந்த உண்மையான வஸ்திரம் தெரியாதனால தான் இந்த சூட்சுமமா இருக்கக்கூடிய மனம் எதெல்லாம் காமிக்குதோ அதெல்லாம் உண்மைன்னு நம்பிட்டு இருக்கிறோம். உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்காம இந்த மனம் காண்பிக்கக்கூடிய தன்னுடைய கற்பனைகளை உண்மைன்னு நம்ம நம்பி இருக்கிறதுனால தான் நம்ம உண்மையை தெரிஞ்சுக்காமலே இந்த பொய்யை நம்பிட்டு தன்னுடைய ஜீவனை இழக்க வேண்டியதா இருக்குது. எப்ப அந்த உண்மையான வஸ்திரத்தை நம்ம பார்க்கிறோமோ அப்ப இந்த பொய்யான வஸ்திரங்கள் இருக்காது, இந்த பொய்யான ரூபங்கள் அங்க இருக்காது. இந்த மாயைங்கிற அவஸ்தையில நம்ம காணக்கூடிய எந்த விவகாரமும் அங்க இல்லாமல் ஆயிரும். அந்த உண்மை வஸ்திரத்தை நம்ம அறியல, அதனால செத்து போறோம். அந்த உண்மை வஸ்திரத்தை அறியும் போது அந்த ஜீவன் தான் எல்லாத்துக்கும் காரணமா இருக்குது, அந்த ஜீவன் தான் இங்க நிர்பந்தனாக இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், அதை நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த அவஸ்தைகளை நம்மளால தவிர்த்திட முடியும். 12வது அத்தியாயத்துல இதுக்கு முன்னாடி ஜெகதீசன் ஐயா சொன்னபடி அந்த விசாரணைங்கிறது நமக்கு வேணும். நித்திய அனித்திய வஸ்து விவேகம்னு சொல்லக்கூடிய அந்த விசாரணை வேணும். அந்த விசாரணை இல்லை அப்படிங்கிற பட்சத்துல நம்மனால எது நித்தியம் எது அனித்தியம்ங்கிற அந்த விவரம் தெரியாததுனால இந்த அனித்தியத்தை எல்லாம் நம்ம நித்தியம்னு நினைச்சுக்கிட்டு நாம தன்னை இழந்துகிட்டே தான் இருக்கிறோம். அதுல அந்த அத்தியாயத்தினுடைய தொடக்கத்திலே சீடனா அதுதான் கேள்வியே கேட்பாரு. இந்த நித்தியமாக இருக்கக்கூடிய தான் அனித்தியமாக இருக்கக்கூடிய மாயில கலந்தே இருக்குதே, நான் அதை எப்படி நான் கண்டுபிடிக்கிறது, அதை எப்படி நான் தனியா பிரிக்கிறதுன்னு தான் கேட்பாரு. அப்போ நித்தியம்ங்கிறது நாசம் இல்லாதது, அனித்தியம்ங்கிறது நாசம் உள்ளது. அது எப்படின்னா நாசம் இல்லாத உப்பு அதுதான் நித்தியம் அப்படின்னா நாசம் உள்ள ஜலம் அதுதான் மாயை அப்படிங்கிறது. இந்த மாயையை சுண்ட செஞ்சா போதும். எது நாசம் உள்ளதோ அந்த அனித்தியம் நாசம் உள்ளதுன்னா அந்த நாசம் உள்ளதை சுண்ட செய்யணும். அப்போ அந்த ஜலத்துக்குள்ளார ஒளிஞ்சிருக்கக்கூடிய உப்பை கண்டுபிடிக்க முடியும். அந்த மாயைக்குள்ளார ஒளிஞ்சிருக்கக்கூடிய அந்த தானாக இருக்கக்கூடிய ஈஸ்வர தன்மையை நம்மளால உணர முடியும். அப்போ அதுக்கு விசேஷ அக்கினி வேணும். எப்படி நாம அந்த ஒரு உப்பு தண்ணியை கடல் தண்ணியை எடுத்துட்டு பாத்தி கட்டி அதுல போட்டு சூரிய வெளிச்சத்தினால அதைய ஆவியாக்க விடுவாங்க உள்ள இருக்கக்கூடிய தண்ணிய. அதை நம்ம சூடு ஒரு பாத்திரத்துல போட்டு சூடு பண்ணா கூடவும் தண்ணியெல்லாம் நசிஞ்சு ஆவியாகி போயிடும். அந்த தண்ணிக்குள்ள ஒளிஞ்சிருக்கக்கூடிய உப்பு நமக்கு தனியாக கிடைக்கும். அதே மாதிரிதான் இந்த மாயையாக இருக்கக்கூடிய இந்த விவகாரங்கள்ல நாம கலந்து போயிட்டோம். தானாக இருக்கக்கூடிய ஈஸ்வரன் கலந்து இருக்குது. அதனாலதான் அது சிவசக்தி அப்படின்னு சொல்றோம். அதுல சக்தியாக இருக்கக்கூடிய நாசமுள்ளதை நாம தவிர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா அங்க தானாக இருக்கக்கூடிய தன்னுடைய அடையாளத்தை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அப்ப அதுக்கு நித்திய அனித்திய வஸ்து விவேகம் செய்யணும், அந்த விசாரணை வேணும். அதை செய்யாதனால தான் நாம செத்து போயிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத சாமி இதுல சொல்றாரு. இதுக்கு முன்னாடி 8ஆம் அத்தியாயத்திலையும் சொன்னபடி 13வது அத்தியாயத்திலையும் அன்னத்தை பத்தி ஒரு டாபிக் வரும். இந்த உலகத்துல செத்து போனவங்க எல்லாருமே அன்னத்தை புசித்து தான் செத்து போனாங்க. ஆனா நாம எதுக்காக அன்னத்தை புசிக்கிறோம்? சாகக்கூடாதுங்கிறதுக்காக தான் புசிக்கிறோம். அன்னத்தை புசிக்கலன்னா செத்து போயிருவோம், சாப்பிடலன்னா செத்து போயிருவோம். அப்ப நம்ம சாப்பிட்டா ஆரோக்கியமா இருக்க முடியும், உயிரோடு இருக்க முடியும் நம்பிதான் சாப்பிடணும். ஆனா செத்து போனவங்க எல்லாம் என்ன 30-40 நாள் பட்டினி கடந்து சோத்துக்கே வழி இல்லாமல் சாப்பிட முடியாமலா செத்து போனாங்க? காலையில சாப்பிட்டவன் மத்தியானம் செத்து போயிடுறான். அப்ப காலையில சாப்பிட்ட உணவு ஏன் அவனை காப்பாத்தல? நாம சாப்பிடக்கூடிய ஆகாரங்கள் தான் நம்மளை காப்பாத்துது அப்படின்னு சொன்னா செத்து போனவனும் அதுக்கு முந்தின வேலை சாப்பிட்ட ஆகாரம் ஏன் அவனை கைவிட்டுச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு இயல்பாகவே வரும். அதுக்குதான் சாமி சொல்றாரு, உலகத்துல யாருமே அன்னத்தை புசித்ததே கிடையாது. அந்த அன்னத்தை புசித்திருந்தால் ஒருவரும் செத்து போவதற்கு இடம் இல்லைங்கிறார். வேத சாஸ்திர இதிகாசங்கள் சொன்னது உண்மைதான். அன்னத்தினால் நாம போஷிக்கப்படக்கூடியது உண்மைதான். அன்னமயமான கோஷம்ங்கிறது உண்மைதான். அன்னத்தினாலதான் நம்ம காக்கப்படுகிறோங்கிறது உண்மைதான். ஆனா எது அன்னம்னு நமக்கு தெரியாது. நாம இயல்பாக சாப்பிடக்கூடிய சாதம், ரசம், பொரியல், இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இதேதான் அன்னம்னு நாம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா உண்மையான அன்னத்தை நாம அறிஞ்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா, அதை புசிச்சிருந்தோம் சொன்னா ஒருவரும் செத்து போவதற்கு இடம் இல்லை.
அன்னம் அப்படிங்கிறது என்ன? அசனம் அப்படிங்கிறது தான் அன்னம்ங்கிறது. அசனம் அப்படின்னா அசுவாக இருக்கக்கூடிய பிராணனை அயனம் செய்தல், அதாவது தடுத்து நிறுத்துறது. வெளியில போகக்கூடிய பிராணனை வெளியில போகாமல் தடுத்து நிறுத்துறது. அப்ப இங்க அன்னம்ங்கிறது ஒரு பொருள் அல்ல, அது ஒரு செயலை பத்தி சொல்றாரு. அதை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு செயல் அங்க இருக்குது. அப்போ தன்னுடைய ஜீவசக்தியான வாயு அதுதான் நம்மளை காப்பாத்தி கொண்டு இருக்கிறது. அந்த காப்பாற்றக்கூடிய அந்த ஜீவசக்தியான வாயுவை நம்ம வெளியில போக விடாம தடுத்து நிறுத்தணும். அப்ப நாம செத்து போறதுக்கு இடம் இல்லை. இல்லைன்னா 30-40 நாள் கழிச்சு சாப்பிடாம இருந்தோம்னா செத்து போற மாதிரி இதை தீர்த்துக்கிட்டே இருந்தா சாப்பிட்டாலும் செத்துதான் போகும். ஏன்னா ஒரு மனுஷன் சாப்பிடாம ஒரு 20-30 நாள் வரைக்கும் கூட இருக்க முடியும். தண்ணி குடிக்காம 7-8 நாள் வரைக்கும் கூட இருக்க முடியும். ஆனா சுவாசிக்காம அவனால ஒரு நிமிஷம் நேரம் இருக்க முடியாது அப்படின்னு சொன்னா, இங்க சுவாசம் தானே பிரதானம் நம்ம உயிரோட இருக்கிறதுக்கு. அந்த சுவாசத்தை நம்ம நிலைப்பெற வைக்கிறது தானே உயிரை நம்ம தக்க வச்சுக்கிறதுக்கான ஒரே விஷயமா இருக்க முடியும். அதனால அந்த சுவாசம் தான் இங்க அன்னமாக இருக்கிறது. நாம சாப்பிடக்கூடிய அன்னம், இயல்பாக சாப்பிடக்கூடிய சாதம், இதெல்லாம் உடம்புக்கு ஊட்டச்சத்துக்களை கொடுக்கலாம். இந்த உடம்பு இயங்குறதுக்கு அது உதவிகரமா இருக்கலாம். ஆனா ஜீவனை காப்பாற்றுவதற்கான அன்னம் அது கிடையாது. ஜீவனை காப்பதற்கான அன்னமானது அது ஜீவசக்தியான வாயு. அதை வெளியில போக விட்டுட்டோம், அதை அந்த ஜீவனுக்கு கொடுக்கல அப்படின்னு சொன்னா ஜீவன் தன்னைத்தானே நசிய செஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்போ அன்னத்தை புசிக்காதனால தான், அந்த ஜீவசக்தியான வாயுவை தனக்குள்ளரே நிலை நிறுத்தாதனால தான் நம்ம செத்து போறதுக்கு ஒரு காரணமாகுது. அப்போ நமக்குள்ளார் இருக்கக்கூடிய ஜீவனாக இருக்கக்கூடியது, அந்த சத்தாக இருக்கக்கூடிய ஒரு பொருள், நம்ம சத்துவ குணத்தோடு இருந்து நம்மளை காக்கக்கூடிய ஒரு பொருள். அது நான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அகங்காரத்தை, இந்த உடம்ப, அதுதான் பிறந்ததுல இருந்து, நாம பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்து கர்ப்ப பாதத்துல இருக்கும்போது கூட அதுதான் காப்பாத்திட்டு வந்தது. அந்த ஜீவன் இல்லைன்னா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இந்த ஜீவன் இல்லைன்னா இந்த உடம்புல விரைச்சு போயிடும், இந்த உடம்புல உஷ்ணம் இல்லாமல் போயிடும், உடம்புல ரத்த ஓட்டம் நின்று போயிடும், இந்த உடம்புனால எதையுமே அறிய முடியாமல் போயிடும், இந்த உடம்புக்குள்ளார ரத்தம் இல்லாமல் போயிடும், இந்த உடம்புக்குள்ளார அந்த கெட்ட நீர்னால புழுக்கள் உற்பத்தியாக ஆரம்பிச்சிடும். அந்த புழுக்கள் உற்பத்தியாகின புழுக்கள்னால இந்த உடம்பு அது சாப்பிட ஆரம்பிச்சிடும், துர்நாற்றம் அடிக்க ஆரம்பிச்சிடும். இது எதுவுமே நடக்காம அந்த ஜீவன் எவ்வளவு அருமையா இந்த உடம்பை பார்த்துக்கிட்டு இருக்குன்னு பாருங்க. இந்த ஜீவனை தவிர்த்து இந்த உடம்பை அவ்வளோ கிளியரா யாருனாலையும் பார்த்துக்க முடியாது. அதனாலதான் அது சத்வ குணம்னு சொல்றோம். காக்குற குணம் அது. சத்வ குணம் அப்படின்னா காப்பாத்துகிற குணம். இந்த விஷ்ணு இந்த உலகத்தை காப்பாத்துறாரு அப்படின்னா சத்வ குணத்தை கொண்டு ரக்ஷகர்த்தான்னு தான் இந்த விஷ்ணுவை சொல்றாங்க. அவர் சத்வ குணத்தை அடைந்ததுனால தான் காப்பாத்துறாரு அப்படிங்கிற ஒரு மீனிங் வருது. அப்ப சத்வ குணம் அப்படின்னாலே காப்பாத்துகிற குணம் தான் அது. அப்ப ஜீவனுடைய குணமே இதை காப்பாத்துறது, இந்த அகங்காரமாக இருக்கக்கூடிய இந்த உடம்பை காப்பாத்துறது அவருடைய குணமே. நாம அவரை காப்பாத்தாம நாமளும் சேர்ந்து உடம்பை காப்பாத்துறோம்னு சொல்லிட்டு வந்தோம்னு சொன்னா, அவர் இருந்தாதான் இதை காப்பாற்ற முடியும். அவர் இல்லைன்னா இந்த உடம்பை யாராலையும் காப்பாற்ற முடியாது. அதனால அந்த ஜீவனை காப்பாத்துறதுக்கான உணவை கொடுக்காம இந்த உடம்பை காப்பாத்துறதுக்கான உணவை மட்டும் நாம எடுத்துட்டு வந்தால் அதில் பயன் இல்லை. அந்த ஜீவனை காப்பாற்றுவதே இங்க பிரதானம். இதுவே ஜீசஸ் கிரைஸ்ட் கூட சொல்லுவார், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காக கவலைப்படாதீர்கள். எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உண்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் கவலைப்படாதிருங்கள். ஏன்னா நாம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டை விடவும், நாம உடுத்தக்கூடிய உடையை விடவும் இந்த ஜீவனும் சரீரமும் மேன்மையானது, அது முக்கியத்துவம் வாய்ந்தது அல்லவா? அதை இழந்து இதுக்கு பின்னாடி ஓடாதீங்க அப்படின்னு சொல்லுவார். அதனால எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உண்போம் என்று கவலைப்படாதிருங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடிக்கொள்ளுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூடவே கொடுக்கப்படும். இதனால உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குமோ அது கொடுத்துருவாங்க. ஆனா நீங்க அந்த தேவனுடைய அந்த ராஜ்யத்தை அடையறதுக்கு நீங்க முயற்சி பண்ணலன்னு சொன்னா நம்மளை காப்பாற்ற முடியாது. அதேதான் இங்க சாமியும் சொல்றாரு. உணவு உட்கொள்வது உடம்புக்கு தேவைதான், ஆனா ஜீவனை இழந்துகிட்டே இருக்கிறோம். ஜீவனை இழந்து இந்த உடம்பை காப்பாத்தி பிரயோஜனம் கிடையாது. இந்த உடம்பை காப்பாற்றுவதை போலவே அந்த ஜீவனையும் காக்க வேண்டிய அவசியமானது இருக்கவே செய்யுது. ஜீவனை காப்பாத்தினா போதும், அந்த ஜீவன் இந்த உடம்பை காக்கும். அதுதான் நிறைய ஞானிகள் சாப்பிடாமலே இருந்துருவாங்க. இப்போ இந்த கிருஷ்ணானந்த பாரதி அம்மா கூட ஏன் உணவை உட்கொள்ளலை அப்படின்னா அவங்க ஜீவனை காப்பாத்தினாங்க. ஜீவனுக்கு தேவையான அந்த விஷயத்த அவங்க கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த ஜீவன் அந்த உடம்பை காக்கிறதுக்கான வேலைகளை செஞ்சுட்டு இருந்தது.
அதுதான் இந்த அத்தியாயத்துல அவர் சொல்றாரு, சத்வ குணத்தோட இருக்கக்கூடிய அந்த ஜீவனை நசிய செய்யாமல் பாதுகாத்துக்கோங்க. அப்போ சத்து போக மாட்டோம். இந்த சத்து போதல் அப்படிங்கிற வார்த்தை தான் மருவி செத்து போதல்ங்கிற வார்த்தையாக மாற்றம் அடைஞ்சிருக்குது. அதனால தன்னுடைய ஜீவனை இங்க பாதுகாத்து கொள்ளுவதுங்கிறது தான் இங்க முக்கியமானது. அதை பாதுகாக்காத எவரும் செத்து போக வேண்டிய ஒரு நிலைமையை தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதே 16வது அத்தியாயத்துல விரதங்கள் பத்தி எல்லாம் சாமி சொல்லியிருப்பாரு. ஏகாதசி, பிரதோஷம், இந்த மாதிரியான விரதங்கள். ஸோ அந்த விரதங்கள்லையும் நாம் அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு மூட நம்பிக்கைகள்ல நாம விஷ்ணு சேத்திரங்களுக்கோ சிவன் சேத்திரங்களுக்கோ போயிட்டு சாப்பிடாம இருந்து, இல்ல ஒரு சில உணவு பதார்த்தங்களை தவிர்த்துக்கிட்டு அன்றாடம் செய்யக்கூடிய அதே வேலைப்பாடுகளை செஞ்சுக்கிட்டு அதே ஜீவன் நஷ்டத்தை ஏற்படுத்திட்டே இருந்தோம்னு சொன்னா அந்த விரதங்கள்னால இங்க ஒரு பலனும் உண்டாகிறது கிடையாது. அந்த விரதங்களுடைய பலன் என்ன அப்படின்னு பலன் உண்டாகணும்னா விரதங்களுடைய அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஏகாதசி விரதம்னா தன்னிலிருந்து தசேந்திரியங்கள் வழியாக வெளியில போகக்கூடிய ஜீவசக்தியான வாயுவை அப்படி வெளியில போக விடாமல் ஏககதியாக புருவ மத்தியத்திலே கொண்டு போய் நிறுத்தி வைக்கணும். பிரதோஷம் அப்படின்னா திரியோதசியோட கூடியிருக்கக்கூடிய நாள். அது திரிகுணங்களாக தசேந்திரியங்கள் வழியாக வெளியில போகக்கூடிய சக்தியை அப்படி வெளியில போக விடாமல் தன்னிலே நிலை பெற செய்யணும். சிவராத்திரி அப்படின்னு சொன்னா இந்த நார்மல் நாள்லயாவது பரவாயில்ல 16 மணி நேரம் முழிச்சிட்டு இருந்து ஒரு 8 மணி நேரம் தூங்குவோம். ஆனா சிவராத்திரி அன்னைக்கு அந்த 8 மணி நேரமும் சேர்ந்து முழிக்க வேண்டிய நிலைமையில தான் நாம இருக்கிறோம். 24 மணி நேரமும் சக்தியை செலவு பண்ற வேலையை தான் செய்யறோம். நம்ம சிவராத்திரின்னு நம்ம சொல்லிக்கிறோம். உண்மையாவே அது விரதத்தினுடைய விஷயத்துக்கு எதிரான விஷயமாவே இருக்குது. சிவராத்திரி அப்போ என்ன பண்ணணும்னா சிவனாக இருக்கக்கூடிய ஜீவன் ராத்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில இருந்து அவர் வெளியில வரணும். ரா அப்படின்னா மாயை, திரி அப்படின்னா திரிகுணங்கள். திரிகுணங்களோடு மாயையாக வெளியில போகக்கூடிய ஜீவன் அது சிவனானவர் அப்படி வெளியில போகாமல் தன்னிலே அடங்கும் பொழுது அவருக்கு ஜாக்கிரதை நிலைமை உண்டாகுது. ஜீவனுக்கான ஜாக்கிரதை கிடைக்குது. அப்போ சிவனானவர் 364 நாளும் தூங்கிட்டு இருந்தவர், பிறந்ததுல இருந்தே தூங்கிட்டு இருந்தவர். எப்போ தன்னுடைய சக்தியை உள்ளுக்குள்ள நிலைநிறுத்துறதுக்கு அவர் தெரிஞ்சுக்கிட்டாரோ அப்போ அவர் விழித்து கொண்டாருன்னு அர்த்தம். அவருக்கு ஜாக்கிரதை நிலைமை வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போ சிவராத்திரி அன்னைக்கு முழிக்க வேண்டியது நாமளா நம்மளுடைய ஜீவனா? சிவராத்திரிங்கிறது எப்போ கிடைக்குது? நாம முழிச்சிட்டு இருக்கும் போது கிடைக்குதா, இல்ல நம்மளுடைய ஜீவனுக்கு உணர்வு உண்டாகும் போது கிடைக்குதா? அதைத்தான் அவங்க சிவராத்திரி அப்படிங்கிறது ஜீவன் உணர்வு நிலைமைக்கு வரணும், அது ஜாக்கிரதை நிலைமைக்கு வரணும், அது விழிப்புணர்வுக்கு வரணும், அதுதான் சிவராத்திரி. சிவன் தன்னுடைய அந்த ராத்திரின்னு சொல்லக்கூடிய அந்த அறியாமையிலிருந்து அது வெளியில வர்றதுதான் சிவராத்திரின்னு சொல்லியிருப்பாங்க வேதங்கள்ல. ஸோ இதனுடைய அர்த்தங்களை தவறா புரிஞ்சுக்கிட்டு நாம நடந்துக்கக்கூடிய இந்த மூட பழக்க வழக்கங்கள்னால நம்முடைய ஜீவசக்தியானது வெளியில போய் தீர்ந்து போயிட்டே தான் இருக்குது. இதே போலதான் சேத்திர உபவாசம்ங்கிறது. உபவாசம்னா உப அப்படின்னா சமீபம்னு அர்த்தம், ஸ்தானம் அப்படின்னா இருப்பிடம். யாருக்கு சமீப ஸ்தானம்னா ஜீவனுடைய உற்பத்தி ஸ்தானம். அது அந்த ஜீவனுடைய உற்பத்தி ஸ்தானத்துக்கு தான் நம்ம போகணும். அதுதான் நம்மளுடைய மூலஸ்தானம். நாம உற்பத்தியான இடத்துக்கு நம்ம போகணும். ஆனா அங்க போகாம நம்ம வெளியில கோயில்களை கட்டிட்டு நம்ம அங்க போறோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய ஜீவனை காப்பாற்ற முடியறது கிடையாது. இந்த உலகம்ங்கிற அவஸ்தை உண்டாகி இருக்கு அப்படின்னா ஜீவனை காப்பாற்ற முடியறது இல்லை. அப்போ இந்த உலகம்ங்கிற அவஸ்தையை தவிர்த்துட்டு உள்ளுக்குள்ளார போய் உபவாசம் செய்யணும். உபவசித்தல் அப்படின்னு சொன்னா உள்ளுக்குள்ளார போய் அந்த சமீபஸ்தானத்திலேயே வாசம் செய்யறது, அங்கேயே தங்கி இருக்கிறதுன்னு அர்த்தம். அங்க இருக்கக்கூடிய சிவலிங்க தங்க பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கக்கூடிய சிவலிங்கத்தை நாம உள்ளுக்குள்ளார கடந்து போய் அவரை தரிசிக்கணும். இந்த கண்ணு காதுன்னு சொல்லக்கூடிய கோபுர வாசல் வழியாக உள்ளுக்குள்ளார போய் மூக்கு வாயின்னு சொல்லக்கூடிய அந்த சுற்றம்பலத்தின் வழியாக உள்ள போய் குதம் அப்படின்னு சொல்லக்கூடிய நமஸ்கார மண்டபத்தையும் தாண்டி உள்ள போய் கர்ப்ப கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய புருவ மத்தியத்துல பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கூடிய அந்த லிங்கத்தை நாம தரிசிக்கணும். அதுதான் சரியான சேத்திர உபவாசம். சேத்திரத்துக்குள் போய் வசிக்கிறதுன்னு அர்த்தம். வெளியில இதைவே அடையாளப்படுத்தி ஞானிகள் எழுதியிருப்பாங்க, அது அடையாளமாக காண்பிக்கப்பட்டிருக்கும். அது உள்நிலை அனுபவம் வரும்போது ஏன் அதை அடையாளப்படுத்தியிருக்காங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அதனால அந்த அடையாளத்தின் பின்னாடி போகாம அந்த அடையாளம் சொல்லக்கூடிய தத்துவ குறியீடுகள் பின்னாடி நம்ம போகணும். புராண கதைகள்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தத்துவத்தை புரிந்து கொண்டு அதன்படியாக நம்ம செயல்படும் போது தன்னுடைய ஜீவனை நாம காப்பாத்தி வச்சுக்க முடியும். இல்லைன்னா தன்னுடைய ஜீவனை இழந்து போக வேண்டிய ஒரு நிலைமைங்கிறது தான் அங்க ஏற்படும். அதனால இந்த 22வது அத்தியாயத்துல கூட சாமி சொல்லியிருப்பாரு, பிரம்மானந்தம்னா என்ன அப்படிங்கிறதுக்கான அர்த்தமாக அவனவனில் இருக்கக்கூடிய தன்னுடைய சொந்த சொத்தா இருக்கக்கூடிய அந்த சுக்கிலத்தை திருடி சாப்பிடக்கூடிய ஒரு நிலைமையில
ஸ்திரீ புருஷ சம்யோகத்துல இந்த மனமானது இந்த ஜீவனை போய் தொடுகிற சமயத்தில் உண்டாகக்கூடிய உணர்வு தான் இந்த பிரம்மானந்தம். அது ஒரு கண்ணிமைக்கிற நேரத்துல கிடைக்கும். அந்த கண்ணிமைக்கிற நேரத்துல உண்டாகக்கூடிய அந்த ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்கிறதுக்காக அவன் எப்பவுமே உபஜீவித்து இருக்க வேண்டிய தன்னுடைய சொந்த சொத்து, அவன் தன்னை சாகாம காப்பாத்திக்க வேண்டிய ஒரு சொந்த சொத்து அது. அதை அவன் செலவு பண்ணி தீத்தர்றான். அந்த ஒரே ஒரு செகண்ட் கூட கிடையாது, அது கண்ணிமைக்கிற நேரம் அது. அதுல கிடைக்கக்கூடிய அந்த சுகத்துக்காக வேண்டி அவன் இழக்கிறது எதை? அவன் எப்பவுமே வாழ்ந்துட்டு இருக்க வேண்டிய சொத்து அது. அவனை செத்து போகாமல் காக்க வைக்க வேண்டிய ஒரு சொத்து, காப்பாற்றுகிற ஒரு சொத்தை தான் அவன் இழக்க வேண்டியதா இருக்குது. அப்படி தன்னுடைய சொந்த சொத்தா இருக்கக்கூடிய சுக்கிலத்தை இந்த புலன்கள் வழியாகவும் ஸ்திரீ புருஷ சேர்க்கை மூலியமாகவும் அவன் அதை செலவு பண்ணாம இருந்தால்தான் அவன் செத்து போகாம இருக்க முடியும். இல்லைன்னா அவன் அந்த நிமிஷ சுகத்தை நம்பி அவன் தன்னுடைய ஜீவனை இழக்க வேண்டியதா இருக்குது. ஏன்னா அந்த சுக்கிலத்தினுடைய மேன்மை என்ன, அதனுடைய மகத்துவம் என்னன்னு தெரியாததுனால இந்த கண்ணமைக்கிற நேரத்துல உண்டாகக்கூடிய சுகத்துக்காக வேண்டி தன்னை இழந்துட்டு இருக்கிறான். இதே அங்க போய் தொட்டுட்டு இருக்கக்கூடிய மனம் திரும்பி வந்து அந்த சுக்கிலத்தை எடுத்துட்டு கீழே வராம அது அங்கேயே இருந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு பேரு தான் பிரம்மானந்தம்ங்கிறது. அதை தொட்டுட்டு வந்துருச்சுன்னா அதை நாம சிற்றின்பம்னு சொல்லிக்கிறோம். தொடாம தொட்டுட்டு அங்கேயே இருந்துச்சு வராம இருந்துருச்சு அப்படின்னு சொன்னா அதை பேரின்பம்னு சொல்றோம். அதனால தன்னுடைய சொந்த சொத்தா இருக்கக்கூடிய சுக்கிலத்தை நம்ம திருடி தின்று நசிப்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்ம செத்து போக வேண்டிய நிலைமையில தான் இருக்க முடியும். இறுதியா சாமி இந்த அத்தியாயம் முடிக்கும் போது ஒரு பேராகிராஃப்ல சொல்லியிருப்பாரு, தன்னைத்தான் அபியாசிக்கணும், தன்னைத்தானே அறியணும்னு தான் உலகத்துல சொல்லி வர்றாங்க. ஆனா அதை யாரும் செய்யறது கிடையாது. மற்றவனையே தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. தன்னைத்தான் பார்க்காமல் மற்றொன்றை பார்க்கறதே தான் நாம எல்லாரும் ஒரு வேலையை வச்சிருக்கிறோம். ஒரு சட்டத்திட்டத்தை மேற்கொள்ளணும்னா கூட அவன் என்ன சொல்லுவான், ஆபீஸ்ல அவன் என்ன சொல்லுவான், வீட்டுல இவங்க என்ன சொல்லுவாங்க, வெளியில பார்க்கக்கூடிய சொந்தக்காரங்கள் என்ன சொல்லுவாங்க, இப்படி மற்றவங்களுடைய விமர்சனத்தை வச்சேதான் நாம ரீஃபைன் பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு நாமே நிறைய விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இது நம்ம பிறந்ததுல இருந்தே அடுத்தவனை பார்த்து வளர்ந்ததனுடைய ஒரு பழக்கம் அது. இப்படிதான் நம்மளை கவனிக்காம நம்மளுடைய ஜீவனுடைய மேன்மை என்னமோ அதை கவனிக்காம வெளியில இருக்கிறவன் என்ன சொல்லுவான், வெளியில இருக்கிறவன் என்ன நினைப்பான்னு சொல்லிட்டு மற்றவனவே பார்த்துட்டு இருக்கிறோம் எல்லா விஷயத்திலையுமே. அப்ப தன்னைத்தான் பார்க்காமல் மற்றொன்றை பார்த்து கொண்டிருப்பதனால்தான் தான் இன்னதென்று அறியாமல் செத்து போவதற்கு இடமாகிறது அப்படின்னு ஒரு காரணத்தையும் சாமி சொல்றாரு. இப்படி மற்றவனை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீ செத்துதான் போகணும். உன்னுடைய ஜீவனுக்கு எது சரியானது, உன்னுடைய ஜீவனை காப்பாற்றுவதற்கான வழிமுறை என்ன, எது சரியான வழிமுறைங்கிறத நாம உணர்ந்து தைரியமாக நாம் அதுல ஈடுபடும் போது இந்த தீரதை அப்படின்னு சொல்லக்கூடியதும் ஷமா அப்படின்னு சொல்லக்கூடியதும் இரண்டு ஆயுதங்களை நம்ம கையில வச்சுக்கிட்டு தைரியமாக நாம இறங்கும் போது, தன்னைத்தானே கவனிக்கும் போது, மற்றொன்றை கவனிக்காமல் இருக்கும்போது நாம செத்து போகாமல் இருக்க முடியும். அப்போ இதுக்கு முன்னாடி சமாதி அடக்குமுறை யாருக்கு செய்யணும்னு சொல்றாரு, எவ்வளவு செத்து போறதுக்கான காரணங்களை சொன்னாரு. இத்தனை காரணங்களிலும் இருந்து தன்னை விடுவித்துக்கிட்டவர், இத்தனை காரணங்களிலும் அவர் சிக்காமல் தன்னைத்தானே காப்பாத்திக்கிட்டவர் யாரு? மரணம் அடைஞ்சு, அதாவது இந்த உலகத்தை மறக்க பழகினவர். முன்னமே ஒரு இறப்புங்கிறது ஒண்ணு வர்றதுக்கு முன்னாடியே இறப்புனா என்னங்கிறத பிராக்டிக்கலா இந்த உலகத்தையும் 4 நிலைமையும் மறந்து யார் பழகினாங்களோ அந்த இறக்கக்கூடிய அனுபவத்தை, முன்னமே யார் இறந்த ஒரு பிணத்தினுடைய அனுபவத்தை, தூக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அனுபவத்தை யார் ஒருத்தர் தன்னுடைய முயற்சியில அனுபவிச்சு பழக்கப்பட்டவரோ அவரை பூர்வ மத்திய தியானத்தோட அவர் மேல்கதி அடைஞ்சவராக நாம கருதி அவருக்கு சமாதி அடக்குமுறை செய்யலாம். இப்ப நம்மளை பார்த்து நாமளே ஒரு கேள்வி கேட்டுக்கணும், செத்து போற அந்த அனுபவம் நமக்கு வந்துருச்சா, 4 நிலைமைங்கிறது நமக்கு தெரிஞ்சு அதைய மறக்கிறதுக்கு பழகிட்டோமா, உலகம்ங்கிற அவஸ்தையை நம்ம மறக்க பழகிட்டோமா அப்படிங்கிறத நாம கேட்டுக்க வேண்டிய ஒரு நிலைமைங்கிறது இருக்குது. அப்போ நமக்கு சமாதி அடக்குமுறை செய்யறதுல ஒரு நியாயம் இருக்குது. அது இல்லைனாலும் இங்க செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. அது தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா அவருக்கு பூர்வ மத்திய தியானத்தோட அவர் சமாதி அடைஞ்சாரா இல்லையான்லாம் நமக்கு தெரியாது, வெளியில பாக்குறவங்களுக்கு தெரியாது. அதனால ஒருவேளை அடைஞ்சிருந்தால் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கூட எல்லாருக்குமே வச்சிடலாம் அப்படிங்கிற நோக்கத்துல இங்க வச்சுட்டு இருக்கிறோம். ஆனா நாம தீர்மானிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மத்தவங்களுக்கு எப்படி வைக்கிறாங்களோ இல்லையோ, நாம சமாதி நிலைமைக்கு நாம ரெடி ஆகும் போது நாம முன்னமே அந்த மரணம்னா என்னங்கிறத படிச்சவங்களா இருக்கணும், படிக்க தெரிந்தவர்களாக இருக்கணும், மரணம்ங்கிறத அனுபவிச்சவங்களா இருக்கணும், செத்து போகாமல் மரணம் அடைந்தவர்களாக நாமளே உயர்த்திக்கணும். அந்த நிலைமைய ஒவ்வொருத்தரும் பொறுப்போட தன்னை மட்டுமே கவனித்து தன்னை உயர்த்தக்கூடிய அந்த நிலைமையை மட்டுமே முன்னிறுத்தி வச்சு அந்த நோக்கத்துல எல்லாரும் செயல்படணும்.
ஸோ அதுக்காக வேண்டி தான் நான் இந்த ஒரு டாபிக் இன்னைக்கு எடுத்து நான் பேசணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஸோ இதுதான் இன்னைக்கு நான் உங்கள்ட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்ச விஷயம். அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரங்க. வேற யாராவது ஏதாவது விஷயங்களை பகிர்ந்துக்கிறதா இருந்தால் பகிர்ந்துக்கலாங்க. சரிங்க, அப்போ